गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां धये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। यस्य स्मरणमात्रेण नाम भक्तिः प्रजायते तं नमामि यदि श्रेष्ठं बोधेन्द्रं जगदां गुरुं। शङ्कारूपेण मच्चित्तं पङ्कीकृतमबुद्ध्यया किङ्करीयस्य सा माया शङ्कराचार्यमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां ददाना हस्तैनीकेन पद्मं सितमपि च सुखं पुस्तकं चापरेण भासाः कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वथा सर्वदा सुप्रसन्ना। नयन्ती संकोचं सरसिजरुजं दिक्परिसरे सृजन्ती लौहित्यं नखकिरणचन्द्रार्धगसिता कवीन्द्राणां हृत्कैरविकसनोद्योगजननी स्फुरन्ती कामाक्ष्याः चरणरुजिसन्ध्या विजयते। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। पिपीलिकागृहजातं वाल्मीकिरिति विश्रुतं कविमुख्यं रामायणस्य जनकम् उपास्महे सततं क्षेमाय। आञ्जनेयमतिपाटलाटनं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राजेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतिले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रपञ्चनुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। योऽन्तःप्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। शान्तं पद्मासनस्थं सुरमुनिविनुतं मैथिलीं वामभागं रुद्रादिसुरविनुतं गुरुसार्वभौमं श्रीरामचन्द्रं भजे। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरफणिराट् भोगपर्यङ्गभागे निद्रामुद्राभिरामं कडिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तं पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு சொல்றத வால்மீகி பகவான் இதுக்கு முதல்ல கொடுத்த பெயர் வேற. வால்மீகி சொல்றத 3 பெயர் சொல்றார். காவியம், ராமாயணம், கிருஷ்ணம், சீதாயாக சரிதம் மகத், பௌலஸ்திய வதமித்யேதத் சகார பகவான் ரிஷிஹி அப்படின்னு சொல்றார். 3 பேரு. ராமாயணம்னு ஒரு பேரு, சீதாயாக மகச்சரிதம் அப்படின்னு பேரு, பௌலஸ்தியவதம் அப்படின்னு பேரு. அப்போ இந்த ராமாயணம் பூராவே யாருக்குண்டான சரித்திரமாக இருக்குன்னா சீதையை சொல்றதுக்கு உண்டான சரித்திரமா இருக்கு. சிருஷ்டி அப்படிங்க சிருஷ்டியே வேண்டாம், ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று பண்றதுன்னா அதுல சக்தி இருந்தா தான் பண்ண முடியும்.
சக்திங்கிறது சக்திமான விட்டு தனியா இருக்கிறது இல்லை. பிரம்மந்தான் வேணும், எனக்கு சக்தி வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. பரமஹம்சர் சொல்றார், ஒரு ரூபா தொட்டனுடைய ரெண்டு பக்கம் மாதிரி சக்தியும் சிவனும் வேற வேற இல்லாம இருக்கு. சொல்றத நெருப்பு நெருப்புன்னு இருக்குன்னா நெருப்பு பிரம்மம்னா அதனுடைய தகன சக்திங்கிறது சக்தி. சக்தி இல்லாம சிவம் இல்லை. பெரியவா ஒரு வாட்டி தான் சொன்ன, அது ரொம்ப அழகா இருக்கு. அது எத்தனை வாட்டி சொன்னாலும் அது அழுக்கவும் மாட்டேங்கிறது. காஞ்சி பெரியவா, மகா பெரியவா. சிவன் இருக்கான் இல்லையா, சிவன்ல சக்தி எடுத்துட்டா என்ன வரும் தெரியுமோ கேட்டார். என்ன வரும்னா, சிவன்ல இருக்கக்கூடிய சக்தி எது சொல்லு? யாருக்கு தெரியலை. அது தெரியாம இல்ல, அது அவருடைய ஒரு தபோபலம். எதிர்க்க இருக்கப்பட்டவன் மூகன் அப்படின்னா அவனை வாசாலனா பண்ணி விட்டுடும். அதுவே எதிர்க்க இருக்கிறவன் படா வித்வான் அப்படின்னா அவனை மூகனா பண்ணி விட்டுடும். அவருடைய அந்த தபோபலம் அது யாருக்கும் தெரியலை. உடனே அவரே சொன்னார், சிவன் இருக்கக்கூடிய ஈகாரம் தான் சக்தின்னார். அது என்ன ஈகாரம்? ஆமா, எல்லாருக்கும் அப்படித்தானே பேரு முடிகிறது. கௌரி, பார்வதி, சங்கரி, சக்தி. அப்ப ஈதான் சக்தி. அந்த ஈ எடுத்துட்டோம், சிவன்ல இருந்து இந்த ஈ எடுத்துட்டோம்னா என்ன இருக்கு மிச்சம்? சவம் இருக்கு. சவம்னா பிணம்ங்கிற அர்த்தம் இல்லை, ஜடம்னு அர்த்தம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறதுக்கே பயப்படுறா. சவம் அப்படின்னு சொல்றது வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம சித்து உள்ள இல்லாத எந்த சரீரமும் சவம் தான். இன்னும் ஆத்தியாத்மிகமா கொஞ்சம் கூட கரெக்டா சொல்ல போனா, தன்னை தெரிஞ்சுக்காத வரைக்கும் யாருமே சவம் தான். தன் ஸ்வரூபத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் சிவம் ஆகிறான். ஸ்வரூபத்தை உணரலையா சிவமா தான் இருக்கான். ஆனா பாகவதத்துல வந்த சோதனையை பாருங்கோ. சித்த இருக்கார் பரத யோகீஸ்வரர், அவரை பார்த்து ஜடம் ஜடம் சொல்றார். ஜடபரதர் ஜடபர், அவர் ஜடம் இல்லை, அவர் ஜடம்னு சொல்லப்பட்டவாதான் ஜடம். அவர் சித்து. அந்த பாகவதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷி ஜடபரதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதே இல்லை. அப்புறம் எங்கேயும் அந்த பேரு வந்ததுன்னா கீழே அத ஸ்ரீமத் பாகவதே, இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் பஞ்சமஸ்கந்தே ஜடபரதாக்கியானே, அது யாரோ அப்புறம் இடச்சேத்துல போட்டிருக்கா. வாஸ்தவத்துல ஜடபரதன்ங்கிற பெயரை கொடுக்கறது இல்லை. ஜடவத்து இருந்தாருன்னு சொல்ற. ஜடவத்து இருந்தாலும் பாஹ்யமா ஜடவத்தா இருந்து ஆந்தரிகமா சித் கனமா இருக்க. உள்ளுக்குள்ள அது அது அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா ஞப்தி ஸ்வரூபமா இருக்க. உணர்வு மாத்திரம், அனுபவம் மாத்திரம் இருக்கு. ஜகத்தையே நீங்க ரெண்டா டிவைட் பண்ணி வச்சுடலாம். அத்வைத வேதாந்திக்கு ஜகத்து பூரா பார்த்தாலுமே ஒன்னா தான் தெரியறது. அது அந்த ஒண்ணுக்கு வரத்துக்கு முன்னாடி ரெண்டா பாக்குறதுக்கு தான் சொல்லிருக்கு. ஒன்னு திருக், இன்னொன்னு திரஷ்டா. இது ஜடம் ஒண்ணு, போதம் ஒண்ணு. திரஷ்டாங்கிறது போதம், திருக் அப்படிங்கிறது ஜடம். ஜடம் இது திருக் திரஷ்டா இல்லாம இல்லாட்டினா அந்த போதம் இல்லை, ஜகத்தே இல்லை. அப்போ இந்த ஜகத்தே இல்லைங்கிற பண்றதும் சரி, ஜகத்தை இருக்குங்கிற அந்த உணர்வு கொடுக்கறதும் எதுன்னு கேட்டா சக்தி. அந்த சக்தியோட கூட இருந்தா தான் ராமனுக்கே ராமத்துவம் வருது. அதனால ராமச்சந்திரமூர்த்தி நேற்றுக்கு பார்த்தோம், அகல்யா சாபமும் இல்லை, அகல்யா கோபமும் இல்லை. அங்க இந்திரன்
அங்க தப்புன்னும் நடக்கலை. என்ன வேற எல்லாம் விட்டுடுங்கோ. வால்மீகியினுடைய வாக்கிலிருந்து ஒரு விஷயம் வருதுன்னா அதுல சாபம்ங்கிறதே இருக்காது. இது முதல் ஸ்லோகத்திலேயே அதுக்கு பிரமாணம் கிடைச்சிடுறது. ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகம் வால்மீகி பகவானுடைய வாக்கிலிருந்து வந்ததுங்கிறதுனாலேயே மேலோட்டமா பார்த்தா சாபாத்மகமா இருக்கப்பட்ட ஸ்லோகம், சாப வடிவத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம், உள்ள இறங்கி பார்த்தா அதுல சாபம் இல்லை, அது பகவானுக்கே பண்ணக்கூடிய அனுகிரகம்ங்கிற ரீதியில போறதுங்கிறத அந்த வால்மீகியினுடைய வாக்கிலிருந்து என்ன வந்தாலும், வால்மீகியினுடைய வாக்கிலிருந்து தூ ஹ வந்தா கூட அதுக்கெல்லாம் 1000 அர்த்தம் இருக்கும். அப்படி அகல்யனுடைய பெருமைய, அகல்யக்கு ராமன் அனுகிரகம் பண்ணின பெருமைய சொல்லி முடிச்சோம் நெத்திக்கு. ராமனுடைய பெருமை இல்லை, ராமனுடைய திருவடியினுடைய பெருமையும் இல்லை, ராமனுடைய திருவடி தூளியினுடைய பெருமை. அதுல இன்னும் விஷயம் என்னன்னு கேட்டா, அகல்யை ஞானத்துக்காக ஏங்கக்கூடிய ஒரு சாதகையா இருக்கா. ஞானத்துக்காக ஏங்கிறதுன்னா ராமனுக்காக ஏங்கிறது வேற, ஞானத்துக்காக ஏங்கிறது வேற இல்லை. அந்த ஞானத்துக்காக ஏங்கக்கூடிய ஒரு முமுக்ஷுவா இருக்கிறச்ச, அந்த முமுக்ஷுவுக்கு ஞானம் எப்படி சித்திக்கும் அப்படிங்கிறது பாகவதத்துல ஞானம் சித்திச்ச பரத யோகீஸ்வரர் சொல்றார். ரூகணஸ்த தபசானயாதி இச்சையா நிரோவணாத் கிருஹாத்வா வினா மகத் பாத ரஜோபிஷேகம். மகத்துக்களுடைய பாத ரஜசனுடைய சம்பந்தம் எப்ப கிடைக்கிறதோ அப்பவே உனக்கு அந்த ஞானம் வந்துடும். ஏன்னா ஞானம்ங்கிறது வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் இல்லை. எதையாவது கொடுத்தா ஞானம் கிடைக்குமான்னா, ஒன்ன கொடுத்தா போரும் ஞானம் கிடைக்கிறதுக்கு என்ன கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும். அந்த என்ன கொடுத்தா, அந்த ஒன்ன கொடுத்தா அந்த ஞானம் கிடைச்சிடும். அப்போ அந்த ஞானத்துக்கு என்ன வழின்னா, ஒரு மகான் கிட்ட போ. மகான்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா இந்த காலத்துல பாக்குறத மகானா தோற்றம் அளிக்கிறது தான் ஜாஸ்தியா இருக்கே ஒழிய உண்மையான மகத்துவம் இருக்கான்னு கேட்டா தெரியலை. அப்போ ஒரு மகான் அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இவர் மகான், அவர் மகான். ஏன்னா யாரையும் மகான் இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட் இல்லை. இவர் மகான் இல்லைன்னு சொல்லவும் வேண்டாம், இருக்குன்னு சொல்லவும் வேண்டாம். அவளுக்கு என்னென்ன அனுபவமோ அவ அதுக்கு வச்சுக்கலாம். என்ன நீங்க அத்தியாத்மிக வித்தியைன்னு பார்த்தீங்களா, அது இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்டே ஒழிய கலெக்டிவ் ஆஸ்பெக்ட் இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, சேர்ந்தே ஒரு குருவை போய் ஆசிரியிக்கிறான்னு இருந்தா கூட ஹஸ்பண்டுக்கு கிடைச்ச அனுபவம் ஒய்ஃபுக்கு கிடைக்கணுங்கிறது இல்லை, ஒய்ஃபுக்கு கிடைச்ச அனுபவம் ஹஸ்பண்டுக்கு கிடைக்கணுங்கிறது இல்லை. அது அவளுக்கு தனிப்பட்ட அனுபவமே ஒழிய இதுக்கு மாத்திரம் துணை சேர்த்துட்டு போக முடியாது, துணை சேர்த்துட்டு அனுபவிச்சுக்க முடியாது. ஆனா போகிறத துணையோட போனோம்னு தான் உபனிஷத்து சொல்றது. சகனௌ புனக்து சகனௌ அவது சக வீத்தியம் கரவாவகை அப்படின்னு சேர்த்துக்கிறது. ஆனா சேர்த்துட்டா கூட அந்த அனுபவம்னு ஒருத்த அது இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்டா இருக்குமே ஒழிய இன்னொன்னு என்னுடைய அனுபவம் பிரத்தியார்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. பல்லு வலி தலைவலியே சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிறத, அத்தியாத்மிக அனுபவத்தை, ஆனந்தத்தை, பிரம்மானுபவத்தை சொல்லி புரிய வைக்க முடியுமா பிரத்தியார்? நான் இப்ப என்ன பாவத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ஆட்ட சொல்லி புரிய வைக்க முடியுமா? முடியாது. அதனால இவன் மகான் இல்லை அப்படின்னு நம்மளால சொல்றதுக்கு முடியாது. அப்ப என்ன எப்படி தெரிஞ்சுக்கலாம் இவன் மகான் இல்லைங்கிறது? இங்க போறத பறந்துட்டு இருக்கக்கூடிய மனசு பிரேக்கு போட்ட மாதிரி நிக்கிறதோ, இந்த எண்ணங்களுடைய அலை எங்க நிக்கிறதோ, ஆதிசங்கராச்சாரியாளுக்கே அலைஞ்சிட்டு இருந்தது. சொல்றது தப்பாகாது. ஏன்னா அவருடைய அந்த அலைஞ்சிட்டு இருந்த அந்த மனசு நர்மதா தீரத்துல கோவிந்த பகவத் பாதரை பார்த்த உடனே நின்னுது. இது மாதிரி என்ன அவளுக்கு தலையில எழுதி வச்சிருக்கா. நான் எப்பவும் சொல்றது, இந்த நெல்மணி யாரு சாப்பிடணும் அப்படிங்கிறது
அரிசியில எழுதி வச்சிருக்கிற மாதிரி, அவன் பேர் எழுதி வச்சிருக்கிற மாதிரி குரு ஆறு, இந்த ஜீவனுக்கு, இந்த ஜீவனை கரையேற்றத்துக்கு ஆறு அப்படிங்கறது அந்த ஜீவனுடைய தலையில எழுதி வச்சிருக்கோம். சத்தியம். அப்போ கேக்குறதா? அந்த மனசு எங்க போய் அடங்குறதோ அதுதான் குரு, அவர்தான் மகான். அந்த மகான ஆசிரிச்சு அனுபவத்தை எடுத்துக்கிறது. அப்போ இங்க நம்ம சீதை அப்படிங்கறத, இங்க சீதைய ராமாயணம் பொதுவாவே ஆரம்பத்திலேருந்தே, ராமாயணம் இல்லை, சீதையே தன்னை ஒரு ஜீவனாக காண்பிச்சு தரத்துக்கு ஆசைப்படுறா. ஒரு ஜீவனா சீதை காண்பிச்சு தரத்துக்கு ஆசைப்படுறா. சொல்லிட்டு வந்தது அந்த அகல்யை. அப்போ அந்த வினா மகத் பாத ரஜோபிஷேகம் கர்த்த அகல்யக்கு, மாமா மாமா இங்க வாங்க, கரண்ட் வந்துட்டு அங்க உட்காரலாம். இப்ப கேட்காது, கரண்ட் இல்லை, இப்ப கரண்ட் இல்லை, இங்க வாங்க, இங்க இப்ப இங்க உட்காருங்கோ, கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் அங்க போலாம், அப்பதான் கேட்கும். அப்போ அந்த அகல்யை ஏங்கின்னு இருக்கா, அந்த ஞானம் வேணமே ஞானம் வேணமே ஞானம் வேணமே ஏங்கின்னு இருக்கிறத முதல் குரு இந்திரன். அந்த ராம சம்பந்தத்தை ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது இந்திரன். இரண்டாவது மந்திர தீட்சை கொடுத்த குரு கௌதமர். தன்னையே கொடுத்த குரு, குரு சார்வபௌமனான ஸ்ரீராமன். இப்படி அகல்ய பட்டத்திரி சொன்னார், ஒரே ஒரு வார்த்தையில அகல்யா சரித்திரத்தை பூரா சொல்லிட்டார். ஹல்யாம் குர்வன் அகல்யாம், கெட்டு போகாதவளை சுத்தமா வச்சார். அர்த்தம். ஹல்யம்னா கெடுதல் அப்படின்னு அர்த்தம். கெடுதலே இல்லாதவளை சுத்தமா வச்சிருக்கார் ராமர் அப்படின்னு அந்த அகல்ய சொல்லி விஸ்வாமித்திரர் பார்க்கிறார், ராமா அங்க நான் உன்னை புகழ்ந்து பேசலை. எங்க தாடகா வதத்தும் போது, யக்ஞ சம்ரக்ஷத்தும் போது ராமனை விஸ்வாமித்திரர் புகழலை. அப்ப சொன்னார், இந்த உலகத்தையே படைக்கிறதும் இந்த உலகத்தையே காக்கிறதும் ஆனா உனக்கு நாம் போய் புகழ்ந்து என்ன வேண்டி இருக்குன்னு கேட்டார். ஆனா இங்க புகழாம இருக்க முடியலை ராமனை. இதைத்தான் நான் அன்னைக்கு சொல்லிட்டு வந்தேன். பகவானுக்கு இப்போ பரமஹம்சர் கிட்ட, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட கொஞ்சம் சிக்குகாரா வந்தா. சிக்குகாரா வந்த இந்த கதையை நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனா இந்த கான்டெக்ஸ்டுக்கு சேர்ந்து இருக்கு. அவ பரமஹம்சர் கிட்ட பரமஹம்சர் கேட்டார் அவள்கிட்ட, நீங்க பகவானை பத்தி என்ன நினைக்கிறீர்கள் கேட்டார். உடனே அவ சொன்னா, பகவான் தான் நம்மளை காப்பாத்துறார், நமக்கு ஆகாரம் தரார், நமக்கு வஸ்திரம் தரார், நமக்கு அதை தரார் இதை தரார் இப்படின்னு அவ பகவான் என்னெல்லாம் லௌகிகமா நமக்கு கொடுத்துட்டு இருக்காரோ அது எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டு சொன்னா, ஓ பகவானுடைய கருணை அதனால நமக்கு ஆகாரம் கிடைக்கிறது, பகவானுடைய கருணை அதனால நமக்கு பணம் கிடைக்கிறது எல்லாம் சொன்னா. இது தப்பு இல்லை, வெளிப்படையா பார்த்தா தப்பு இல்லை. ஆனா பரமஹம்சருடைய நிலையில இருந்து பார்த்தா இது அபத்தம். ஏன்னா அவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, நீங்க ஏன் இப்படி பேசுற, மரம் வச்சவன் ஜலம் விட்டுதான் ஆகணும். நம்மள பகவான் படைச்சு விட்டுருக்கானா அவன் நம்மளை காப்பாத்தித்தான் ஆகணும் லௌகிகமா. பகவானுடைய கருணைங்கிறது எங்க இருக்கு தெரியுமா? அவனை நமக்கு காண்பிச்சு தரதுல தான் இருக்கு, அவனை நமக்கு புரிய வைக்கிறதுல தான் இருக்கு. பகவான உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமிய, அந்த ஸ்வரூபத்தை புரிய வைக்கிறதுலதான் பகவானுடைய கருணைங்கிறது ஒளிஞ்சுட்டு இருக்கே ஒழிய அல்லாம நீங்க ஆகாரம் தந்தாலும் சரி, ஜலம் தந்தாலும் சரி, அதெல்லாம் கருணை இல்லை. அதெல்லாம் அவனுடைய ஜோலி, வேலை, டியூட்டி. கருணாக பகவான் கருணாமயன் 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 எதுக்கு சொல்லணும் தான்? அவன் நமக்கு காணிச்சு தரானா, அந்த தரிசனம் தரானா, இந்த சாட்சாத்கார அனுபவத்தை தரானா? அந்த சாட்சாத்கார அனுபவத்தை தந்தானா பகவான் கருணாமயன் அப்படிங்கலாம். இதன் கருணை இருக்கு. அதனால
அகல்யக்கு பண்ணினதுதான் கருணை. விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷணம் பண்ணது கருணை இல்லை, டியூட்டி. யக்ஞோவை விஷ்ணு, வேதம் சொல்றது யக்ஞோவை விஷ்ணு. யக்ஞத்தை சம்ரட்சிக்க பண்றது விஷ்ணுடைய வேலை. யக்ஞம் ஒரு சாதத்திலேருந்து ஆரம்பிக்கிறது, சாத சம்ரட்சக விஷ்ணுல இருந்து ஆரம்பிக்கிறது. என்ன காரியம் பண்றதாக இருந்தாலும், என்ன கர்மா பண்றதாக இருந்தாலும் விஷ்ணு தான் சம்ரட்சிக்க வேண்டியதுங்கிறத, யாகத்தை சம்ரட்சிச்சாங்கிறது பெருமை இல்லை. இது பெருமைன்னா இந்த பதிதோத்தாரணம் பண்றது தான் பெருமை. தன்னையே நாடக்கூடியவளுக்காக, அதுவும் ஈஸ்வரனுடைய கருணைங்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த ஞானம் அப்படின்னு ஒரு மார்க்கம், பக்தி அப்படின்னு ஒரு மார்க்கம், இதை தனியா பார்த்தா கூட மார்க்கம் தனித்தனியா இருந்தாலும் அனுபூதி ஒன்னா தான் இருக்கு. ஆனா மார்க்கம் தனியா பார்த்தேன். ஆனா ஞான மார்க்கத்துல சொல்றது, உபனிஷத்து என்ன சொல்றது, குரும் ஏவ அபிகச்சேத்துங்கிறது. குருவை தேடி போடா, குருவை தேடி போ, சோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படிங்கிற குருவை தேடி போங்கிறது. ஆனா இந்த பக்தி மார்க்கத்துல என்ன சொல்றதுன்னா, நீ குருவை தேடி போகாதே, குரு வேணுங்கிற எண்ணத்தோடு இரு. அந்த குரு வேணுங்கிற எண்ணம் வந்துடுத்தோனாலே அந்த குரு என்ன தேடி வருவாருங்கிறது. தேடி வந்தார், நடந்து வந்தார். நனுபாலிம்ப நடச்சி வச்சித்திவோ நான் பிராணநாதான்னு ராமச்சந்திரமூர்த்தி நடந்து வந்தார். அப்பவும் ராமன் தனியா நடந்ததில்லை, ராமனை அழைச்சுட்டு வரத்துக்கு ஒரு குரு வேண்டி இருக்கு. இது இப்படித்தான் ராமாயணம் போயிட்டே இருக்கும். இந்த சிஷ்யை, இந்த சிஷ்ய இல்லைன்னா ஜீவன், அதே மாதிரி அதாவது அஜ்ஞானி இல்லாட்டினா ஜீவன், இல்லாட்டினா ஒரு முமுக்ஷு. ஒரு பக்கம் ஒரு முமுக்ஷு இருப்பார், நடுவில் ஒரு குரு வருவார், இந்த பக்கம் ராமன் வருவார். இதுதான் ராமாயணத்தினுடைய சம்பிரதாயம். இப்படித்தான் போகும். இப்போ இங்க பார்த்தேன்னா அகல்ய உத்தாரணம் பண்றது இப்படிதான் நடக்கிறது. தாடகைக்கும் விஸ்வாமித்திரரே தான் குருவா இருந்திருக்கார். அதே மாதிரி இப்ப சீதை ராமன் அடைய போறாள் அப்படிங்கிறத நேற்றுக்கு நான் சொன்னேன். ஜனக மகாராஜாவே குருவா இருக்கார். ராமனுக்கு சீதையை கொடுக்கறதுல ஜனகன் தான் முன்னில நின்று ஜனகனே குருவாக இருக்கார். ஏன்னா ஜனகன் அப்படின்னு சொன்னாலே ஞானின்னு அர்த்தம் வந்துடுறது. அந்த அடைஞ்சவன் குருவா இருந்து சீதையை ராமன் கையில பிடிச்சு கொடுக்குறான். அதுவும் சீதையை ராமன் கையில பிடிச்சு கொடுக்கறது இல்லை, அது இங்கே இன்னும் நோட் பண்றோம் நம்ம. குருவினுடைய வேலை எப்படி இருக்குன்னா, குரு எப்படி என்ன பண்றாருன்னா, பகவான ஜீவன் இருக்கக்கூடிய இடத்துல கூட்டிட்டு வந்து, அந்த முமுக்ஷு இருக்கக்கூடிய இடத்துல கூட்டிட்டு வந்து பகவானை பிடிச்சு ஜீவனுடைய கையில கொடுத்து, இந்த வச்சுக்கோ உன்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு, பகவான் கிட்ட ஜாக்கிரதை, அவளை கைவிட்டுடாதே. இதுதான் குரு. இதை பார்த்தேன்னா சுந்தரகாண்டத்திலேயும் ஹனுமான் இதே பண்றார். சீதை இருக்கா, சீதைங்கிற அந்த சம்சாரத்துல பட்டு சம்சார வியாதியில அலைஞ்சுட்டு இருக்கிற அந்த சீதையை உட்கார்ந்து இருக்கா, சரீரம் எடுத்து உட்கார்ந்து இருக்கா. லங்கைங்கிறது சரீரம். லங்கைங்கிற சரீரத்துக்குள்ள 10 இந்திரியங்களால ஆன அந்த பிரஷர்ல 10 இந்திரியங்களுடைய பிரஷர் நடந்துட்டு இருக்கு. ராவணன் பிரஷர் கொடுக்குறான். ராவணன் கொடுக்கப்பட்ட பிரஷர் கொஞ்சமா தான் இருக்கு. நம்மளுடைய இந்திரியங்கள் நமக்கு தரப்பட்ட பிரஷரை பார்க்கறத. கண்ணு ஒண்ணுக்கு தேடி போறதையே காது வேறக்கு தேடி போடுது. காது ஒண்ணு தேடி போறதையே வாய் வேற என்னத்தையும் ஆசைப்படுறது. யாரோ என்னவோ பேசிட்டு இருக்கா, இந்த பேசிட்டு இருக்கிறத நன்னா இருக்கே இந்த பேச்சு கேட்கறதுக்குள்ளாலேயே பசிக்க ஆரம்பிச்சுடுறது, வாய் என்னத்தையோ தேடுறது. அதனால இந்த இந்திரியங்கள் போட்டு படுத்துற பாடு பார்க்கறத ராவணன் தேவையில்லைன்னு தோணுறது. அவனாவது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து சொல்லிட்டு போயிட்டான். 2 மாசம் டைம் கொடுத்தான். இந்த இந்திரியங்கள் நமக்கு டைமே தரமாட்டேங்கிறது. கேப் இல்லாமக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும்னு இந்திரியங்கள் போட்டு படுத்துறத பாக்குறத, அது ராவணன் ரொம்ப நல்லவனா இருக்கானே, ரொம்ப பிரஷர் கொடுக்கல. அதனால அந்த இந்திரியமாக கூடிய அந்த ராவணனுடைய பிரஷர்ல அது மாத்திரமில்லை, இந்த ராட்சசிகள் எல்லாம் சுற்றி வர இருந்து இதெல்லாம் தான் இந்த இந்திரியத்தினுடைய அவசியங்களாக்கம், தேவைகள், இந்திரியத்தினுடைய தேவைகளாக அந்த ராட்சசி ரூபத்தில் இருந்து மனசுல எப்பவுமே நான் சொல்றது 2 விதமா மனசு இருக்கு. அது 1/3 2/3 இருக்கு. இந்த 1/3 நல்ல எண்ணம், 2/3 இந்த நல்ல எண்ணத்தை கெடுக்கிறதுக்கு உண்டான எண்ணம். சாக்கு போக்கு சொல்லும், நல்லதை பண்றதுக்கு விடாது அப்படித்த எண்ணங்கள், அதுதான் ஜாஸ்தி. இதுக்கு ரொம்ப புரியற மாதிரி ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, பிரவச்சனத்துக்கு வர்றதுக்கு விட வேற பெஸ்ட் எக்ஸாம்பிளே கிடையாது. இது 4:30 கதை ஆரம்பிக்கிறதுன்னா
4 மணிக்கு மனசுல தோணும் இன்னைக்கு போலாம். 4:05 ஆகிறச்ச உள்ள அந்த பக்கத்துல இருந்து இன்னைக்கு வேணா சாரம் இல்லை, சீதா கல்யாணம் கதை தானே, கதை தெரியுமே, ராமாயணம் தானே, ராமாயணம் எத்தனை வருஷம் கேட்டிருக்கோம், ராமாயணத்தை கேட்கறதுக்கு இப்ப ராமாயணம் பெருசா எங்க ஊர்ல ஒரு பாட்டி இருந்தா ராமாயணத்தை ஒரு நிமிஷத்துல, ஒரு நிமிஷம் கூட இல்ல 15 செகண்ட்ல சொன்னா. சும்மா இவ எதுக்கு ராமாயணம் ராமாயணம் கேட்க போறா, இப்படி கேட்கறதுக்கு என்ன இருக்கு இதுல, ராமன் பிறந்தார், சீதையை கல்யாணம் பண்ணார், காட்டுக்கு போனார், திருப்பி வந்தார், பட்டாபிஷேகம் பண்ணார், இப்படி தானே இருக்குதுதான், இப்படிதான் இருக்கு. அதனால இப்படி எண்ணங்கள் தோணும். இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் ஆத்துல கெஸ்ட் வந்திருக்கா, இதெல்லாம் தோணிப்பிக்கும். இதெல்லாம் இப்படி உள்ள இருந்து இந்த எண்ணங்கள் உள்ள வரும். அதனால இந்த எண்ணங்கள் தான் சீதை சுத்தி வர உட்காந்து ராவணனை பர்த்தாவை ஏத்துக்கோ, ராவணனை பர்த்தாவை ஏத்துக்கோங்கிறதுக்கு எவ்வளவு காரணம் சொல்றா தெரியுமா? சீதைக்கு ஒண்ணுமே தெரியாது. வாஸ்தவமா சீதை ஒண்ணுமே தெரியாதவளை போல இருக்கா. அது ரொம்ப பெரிய விஷயம். அறகுறையா தெரிஞ்சுக்கிறத விட ஒண்ணுமே தெரியலன்னா நிம்மதி. அல்ப ஞானம் தான் ஆபத்து. நம்ம வேதாந்தத்துல சொல்றத, பாஷ்யங்கள் எல்லாம் சொல்றத சர்ப்ப ரஜ்ஜு நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம். கயறு பாம்பு, கயரை பார்த்து பாம்புன்னு பயப்படுறது, கயரை பார்த்து பாம்புன்னு பயப்படுறது. அது எப்ப நடக்கிறதுன்னா ஃபுல் லைட்லயே நடக்காது, 0 லைட்லயே நடக்காது, கொஞ்சம் எங்கேயாவது ஒரு மந்த பிரகாசம்ங்கிற ஆச்சாரியாளத வாக்கு. அல்ப பிரகாசம், மந்த பிரகாசத்துலதான் கயத்தை பார்த்து பாம்புன்னு பயப்படுறதும், பிரம்மத்தை பார்த்து ஜெகத்துன்னு பயப்படுறதும் எல்லாம் நடக்கிறது. அப்போ ஒண்ணுமே தெரியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு தான் எல்லாம் தெரியும்னு அர்த்தம். விவேகானந்த சுவாமி சிகாகோ எல்லாம் போயிட்டு வந்துட்டு அவருக்கு நிறைய சிஷ்யால் வந்தா. அதுல ஒரு சிஷ்யன் வந்தார். அவர்கிட்ட சொன்னார், நீ போய் எல்லா இடத்துலயும் குரு மகாராஜ பத்தி பிரச்சாரம் பண்ணு அப்படின்னார். கோஸ்பெல் ஆஃப் ராமகிருஷ்ணா அதை போய் பிரச்சாரம் பண்ணுன்னார். அவர்கிட்ட சுவாமிஜிட்ட சொன்னார் இவர், நீங்க எங்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண சொல்றீங்களே, எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, எனக்கு ஒண்ணுமே தெரியாதேன்னார். ஃபர்ஸ்ட் யூ கோ அண்ட் ப்ரீச் தட். இந்த ஒன்னும் தெரியாதுங்கிறத முதல்ல போய் பிரச்சாரம் பண்ணுங்க. அப்படி ஒன்னும் தெரியாம இருக்கா. அப்படி ஒன்னும் தெரியாம இருக்கக்கூடிய சீதைக்கு அந்த பூர்ணத்துவத்தை கொடுக்கறதுக்கு விஸ்வாமித்திரர் ராம லட்சுமணால ராமன் அழிச்சுண்டு மிதிலா நகரத்துக்குள்ள பிரவேசிக்கிறச்ச அந்த மிதிலா நகரமே ஆனந்தப்படுறதுன்னு கம்பனுடைய ஒரு பாவனை. வாஸ்தவத்துல நிறைய ராமாயணங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 236 டைப் ஆஃப் ராமாயணங்கள் இருக்கு. அதுல இந்த சீதா கல்யாணத்தை இப்படி சொன்னது முதல்ல கம்ப ராமாயணத்துக்கு தான் அந்த பெருமை இருக்கு. அதுக்கப்புறம் துளசிதாசருடைய ராமாயணத்துக்கு அப்படி சொல்லியிருக்கு. ரொம்ப பாவனையா, கவிதா பாவனையோட சொல்லியிருக்கு. அதுல மிதிலா நகரத்துக்குள்ள ராமன் பிரவேசிக்கிறச்ச மையருமலரின் நீங்கி யான் செய்மாத்தவத்தின் வந்து செய்வள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் எண்ணும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்செங்கண் ஐயனை ஒல்லை வா என்று அழைப்பது போன்றதம்மா. மிதிலா நகரத்துக்குள்ள போறத நிறைய கொடிகள் நிக்கிறது. நிறைய கொடிகள், அந்த கொடிகள் எல்லாம் அப்படி நீண்டிருக்கும் இல்லையா? நீண்டிருக்கிறத பாக்குறத கை மாதிரி இருக்காம். மிதிலா நகரத்தினுடையவே கை மாதிரி இருக்காம். அது ராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரரையும் அப்படின்னு சொல்லலை, ராமனை மட்டும் ஐயனை வா என்று, வா 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 ஒல்லை வா என்று
அழைப்பது போன்றதம்மா. வா 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 வான்னு அழைக்கிறதாம் இந்த மிதிலா நகரத்தினுடைய குடி. இதுக்கு தமிழ்ல தற்குறிப்பேற்றணின்னு பேரு. சரிதானே? பிரகிருதி நமக்கு சைன் தரும். பிரகிருதியை வச்சே நமக்கு இந்த காரியம் பண்ணணுமா வேண்டாமான்னு பிரகிருதி நமக்கு சைன் தரும். வாஸ்தவமா நம்ம கிட்ட பேசுறதுல இந்த பிரகிருதியை விட பெஸ்ட் வேற யாரும் கிடையாது. மானசீகமா நமக்குமே பிரகிருதிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் உண்டு. ஆனா நமக்கே தெரியாமலாக்கும் இருக்கு. யாருக்காவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே உடனே கிளம்பி எங்கேயாவது மலைக்கு மேல போலாமா, நதி தீரத்துக்கு போலாமா, காட்டுக்கு போலாமா, இப்படித்தான் யோசிக்கிறாளே ஒழிய திருப்பி இந்த மாதிரி பிளாட்டுக்கு போலாமா, இல்லையாட்டினா இந்த அப்பார்ட்மெண்ட் ஹவுஸுக்கு போலாமா, இப்படி யாரும் யோசிக்கிறது இல்லை. பிக்னிக் அப்படின்னு போறதே பிரகிருதி கிட்ட இணைஞ்சு சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் போறான். அது 2 நாளோ 4 நாளோ. அதனாலயே சீதையை பாருங்க, சீதைங்கிறது பிரகிருதிங்கிறது என்னமா தெரியறதுன்னா, அந்த சீதை தான் பிரகிருதி அப்படிங்கிறச்ச அவள் காட்டுக்கு ராமர் கிளம்புறார் அப்படிங்கிறத, அரண்யத்துக்கு ராமன் கிளம்புறாருங்கிறத நீங்க மாத்திரம் போக முடியாது, நானும் வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாள்னா அவளுடைய அந்த பிரகிருதியினுடைய தன்மை என்ன, அவள் தான் பிரகிருதி. நீங்க மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றத முதல்ல அஷ்டோத்திரம் மகாலட்சுமி நமகா இல்லையே, பிரகிருத்தியை நமகா தானே. அவளேதான் பிரகிருதி ரூபத்தில் இருக்கா. சீதைதான் மூல பிரகிருதியா இருக்கா. அந்த மூல பிரகிருதிக்குத்தான் யோகத்தில மூலாதாரம்னு பேரு. அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய மகா பிராண சக்திங்கிற அந்த குண்டலினி தான் சீதை. அப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, பிரகிருதி பரம அனுகூலமா இருக்கு. எதுக்குன்னா பிரகிருதி அப்படிங்கறதே அதுக்குள்ள 7 விஷயங்கள் வந்துடும். பிரகிருதி அப்படின்னா அதுக்குள்ள 7 ஆவரணங்கள். சரீரத்துக்கு எப்படி 7 ஆவரணங்கள் இருக்கோ அதே மாதிரி பிரகிருதிக்கும் 7 ஆவரணங்கள் உண்டு. அந்த 7 ஆவரணம் வெளியில இருக்கக்கூடிய பிரகிருதியை சொல்லுறதோ சொல்லலையோ அது அங்க இருக்கட்டும். உள்ள இருக்கக்கூடிய மூலாதாராதி சப்த பிரகிருதிகளை சொல்றது. அதுல மூலாதாரத்திலிருந்து ஷட் பிரகிருதிகள் தான் சொல்லுவா. சகசிராரத்த பிரகிருதி இது சொல்ல மாட்டான். ஏன்னா அது பிரகிருதி இல்லை, அது பிரம்மங்கிறதுனால. அதனாலேயே மூலாதாராதி ஷட்கம் அப்படிதான் பேரு. சீதா கல்யாணத்தை கொஞ்சம் காவிய நடையாகவும் பார்ப்போம், கொஞ்சம் யோக ரீதியாகவும் பார்ப்போம். ஏன்னா ஆரம்பத்திலேருந்து யோகத்தையே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ராமாயணம் எப்படி யோகமயமா இருக்குங்கிறத தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால இந்த பாலகாண்டம் அப்படிங்கிறது வேறொன்றும் இல்லை. பாலகாண்டமே மூலாதார தத்துவம் தான். பாலகாண்டம் மொத்தம் மூலாதாரத்துக்கு தத்துவமா சொல்லணும்னா, மூலாதாரங்கிறது பூமி தத்துவம். மூலாதாரம்ங்கிறது பூமி, சுவாதிஷ்டானம்ங்கிறது ஜலம். அப்படியா பஞ்சபூதங்களை ஒருனா போகிறத மூலாதாரம்ங்கிறது பூமி தத்துவம். இந்த பூமி தத்துவம் தான் மூலாதாரம்ங்கிறத எப்படி அழகா வால்மீகி பகவான் காட்டுறாருன்னா, அந்த மூலாதாரத்துல அந்த பூமியிலேருந்து கிடைச்சவள் சீதை ராமனை அடையறான்னு காட்டுறான். ஜனகரே அது சொல்றார். அப்போ அந்த பிரகிருதி பரமா அனுகூலமா இருந்து ராமனை வா 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 வான்னு அழைக்கிறது என்ன இது அர்த்தம் அப்படின்னா, கம்பன் படியே போனா கூட பிரகிருதிங்கிற இந்த 6 மூலாதாராதி 6 பகவானை அடைய வைக்கிறதுக்குன்னு தயாரா இருக்குன்னு அர்த்தம். நீங்க கிருஷ்ணாவதாரம் பாருங்கோ, ராமாவதாரம் பாருங்கோ, ராமாயணம் பாருங்கோ, பாகவதம் பாருங்கோ, எல்லாமே இந்த ராஜயோகத்துல தான் கொண்டு போய் விடுறது. அவ்வளவு சரித்திரமும் ரிஷிகள் சொல்லி வச்சிருக்காங்க. அதை ராஜயோகத்தோட சம்பந்தப்படுத்தி சொல்லி வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு பிரமாணம் போரும். 7 காண்டங்கள் ராமாயணத்தில் இருக்குங்கிறதே பிரமாணம். எங்க 7ன்னு வந்துடுத்தோ அங்க ராஜயோகம் தான், யோகம் தான். அதான் 2 தான் முன்னாடி கூட சும்மா சொல்லிட்டு இருந்தேன். யோகம்னு எங்க இருக்கோ அங்க இந்த 7 இருக்கும். இல்ல 7 இருக்கிற இடத்துல யோகம் இருக்கும். சங்கீதத்தை நாத யோகம்னு சொல்லுவா. நாத யோகமும் தியாகராஜ சுவாமி கீர்த்தனமே இருக்கு. நாத யோகமும் பிரம்மானந்த நாதலோலுடைய பிரம்மானந்தான்னு அனுபவிச்சிரே அப்படிங்கிற அந்த கீர்த்தனத்துல இதை நாத யோகமா சொல்றத தியாகராஜ சுவாமிகள் சொல்றார். இந்த சரி க மா ப த நீ, இந்த 7 இருக்கு பார்த்தலா,
இந்த 7க்கு இந்த சாங்கிற ஸ்வரம் இருக்கு இல்லையா, இதுக்கு ஷட்ஜம்னு பேரு. ஷட்ஜம்னா ஆறுக்கும் உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்தானம்னு அர்த்தம். மூலாதாரத்திலே இந்த 6க்கும் உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்தானத்துக்கு ஷட்ஜம்னு பேரு. அப்போ அங்க இருந்து கிளம்பி நீ வரைக்கும் வரத்த அந்த 7 ஸ்தானம். அதுவும் பாருங்க, ஆரோகணம் அப்படின்னு தான் சொல்றான், மேல ஏறி போறதுன்னு சொல்றது. ஆரோகணம் தான் ஏறி போகிறது. அப்புறம் சால இருந்து நீக்கி போறது ஆரோகணமா இருக்கு. அது நம்ம பாடும்போதே தெரியும். சா பாடியாச்சுன்னா அடுத்ததுல தான் அடுத்த ஸ்தானத்திலேக்கும் ரிஷபம் இருக்கு, அதனுடைய அடுத்த ஸ்தானத்திலேக்கும் காந்தாரம் இருக்கு, அதனுடைய அடுத்த ஸ்தானத்திலேக்கும் மத்தியமம் இருக்கு, அதனுடைய அடுத்த ஸ்தானத்திலேக்கும் தெய்வதம் இருக்கு, அதனுடைய அடுத்த ஸ்தானத்திலேக்கும் பஞ்சமம், அதுக்கப்புறம் தெய்வதம், அதுக்கப்புறம் நிஷாதம் இருக்கு. இது இப்படி பார்த்தேளானா எந்த இடத்துல யோகம் வருதோ, எந்த இடத்துல 7 வருதோ, அது இந்த ராஜயோகத்தை தான் சொல்றது. அப்படி இந்த ராமாயணம் பூராவுமே பார்த்தேளானா ராஜயோகம் தான். கம்பன் சொன்னார், என் ராமனை வா 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 வான்னு அழைக்கிற மாதிரி இருக்கு இந்த மிதிலா நகரத்து கொடின்னு. அதை பார்த்துட்டே உள்ள போறா. இதே விஷயத்தை இந்த தற்குறிப்பு ஏற்றணியவே சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் எடுத்துட்டார். ஐம்பெருங்காவியங்கள் சொல்றாளே, காவியங்கள் சொல்லப்படாது இல்லையா, தமிழ்ல காப்பியங்கள் சொன்னோம் இல்லையா. ஆனா காவியங்கள் தான் காப்பியங்களா வந்திருக்குன்னு முட்டாள்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. போட்டும் சாரம் இல்லை. அந்த ஐம்பெருங்காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம் அதுல சொல்றத இளங்கோவடிகள் சொல்றார். கோவலனும் கண்ணகியும் வருது அதுல தானே. கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வராளாம். மதுரைக்கு வரத்த கோவலனும் கண்ணகியும் வரத்த இதே மாதிரி கொடி அசைஞ்சுதான். அது வா 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 நசையெல்லாம் வராதே வராதே போ 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 நசைஞ்சுதான். அவன் போ 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 சொன்னதை கேட்காம உள்ள வந்ததுனாலதான் மதுரையே இருக்கும்படியா போச்சு. இப்படி அது சொல்றது. அப்போ இங்க வாவான்னு அழைக்கிறது ஏன்னா ராமன் எல்லா இடத்துலயும் சுவாகதம். ராமனன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எங்க யாரு வர வேண்டாம் சொல்லுவா. ராவணனை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான், ராமன் வந்தாச்சோ ராமன் வந்தாச்சோ ராமன் வந்தாச்சோன்னு. ஏன்னா ராவணன் ஆகட்டும், நாஸ்திகன் ஆகட்டும், தெய்வமே இல்லைன்னு சொல்லப்பட்டவன் ஆகட்டும், அவனுக்கும் வேண்டியது நிம்மதிதான். அந்த நிம்மதிதான் ராமன். அந்த நிம்மதியினுடைய சுரூபம் தான் ராமன். எந்த ஒண்ணு ஆனந்தம்னு சொல்றதோ, எந்த ஒண்ணு பிற வஸ்துக்களை சான்று இல்லாமல் தானே தனித்தன்மையோட நிற்கிறதோ, அந்த தனித்தன்மையா இருக்கக்கூடிய அந்த நிம்மதிக்கு, அந்த சுகத்துக்கு, அந்த ஆனந்தம், அந்த அனுபூதிக்கு தான் ராமன்னு பேரு, ஆனந்தம்னு பேரு. வேற என்ன பேரு வேணா வச்சுக்கோ, ஜீசஸ்னு பேரு வச்சுங்கோ. ஆமா, தப்பில்லை. ஏன் நான் சொல்றேன்னா அத்வைதியும் சொல்லியாச்சுன்னா அப்புறம் பேதம் பார்க்கப்படாது. அதுல என்ன விஷயம்னா, இப்ப நான் இப்ப சொல்லிட்டேன், சொன்னது மனசுல பயத்தோட தான் சொல்றேன். அதுவும் நான் சொல்றேன், ஐயோ எப்படி சொல்லிட்டோமே, நம்மளுடைய எண்ணம் தப்பா போயிடப்படாதே. இதுக்காக என்ன அவர் ராமாயணம் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இவர் ஜீசஸை பத்தி பிரச்சாரம் பண்றாருன்னு சொல்லப்படாதே. நான் என்னன்னா, இங்க என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, அபிப்பிராயம் இல்லை, இது சர்வசாஸ்திரங்களுடைய சித்தாந்தம் என்னன்னா, ராமாயணமோ பாகவதமோ சொல்றவன ராமனோ கிருஷ்ணனாவோ பாக்குறான் இல்லையா. ராமாயணத்தை சொல்றவன ராமனா பாக்குறா, பாகவதம் சொன்னா அவனை கிருஷ்ணனா பாக்குறா. அப்ப கேட்கிறவா மாத்திரம் வேறையா? கேட்கிறவா மாத்திரம் இப்ப கிருஷ்ணன் இல்லையா? எந்த ஒரு கிருஷ்ணன், எந்த ஒரு ராமன் என்னுடைய வாயில இருந்து ராமாயணத்தை சொல்றாரோ, அதே ராமன் அதே கிருஷ்ணன் தான் உங்க காதல இருந்து அந்த ராமாயணத்தையும் பாகவதத்தையும் கேட்கிறாருங்கிறது துருவன் அடிச்சு சொல்லிட்டான் 5 வயசுல. யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயதி அகில சக்தி தரஸ்வதாம்னா அஞ்ஞான்ஸ்ட. வாக்கு மாத்திரம் இல்லை பகவானே, என்ன இருக்கட்டும், அஞ்ஞான்ஸ்ட ஹஸ்த சரண ஸ்ரவண துக் ஆதீன் பிராணான் நமோ பகவதே புருஷா தஸ்மை புருஷாய துப்யம் அப்படிங்கிறத காதுக்குள்ள இருந்து ராமாயணம் கேட்கறதும் ராமன் தான், வாயில இருந்து ராமாயணத்தை சொல்றதும் ராமன் தான்ங்கிறத அதுல வேற்றுமை இல்லை. கேட்கிறவனுக்கும் சொல்றவனுக்கும் வேற்றுமை இல்லை. அந்த ராமன் எல்லா இடத்திலும் ஸ்வீகாரியம். மிதிலா நகரத்துக்குள்ள ராமன் ஏறி வரத்த மேலும் மிதிலா நகரத்துல ராமன் எல்லாமே வேற யாராலையும் வரவும் முடியாது. ஏன்னா அந்த நகரத்துக்கு விதேக நகரம்னு பேரு.
விதேகம் தேகானுபவம் இல்லாம இருக்கக்கூடியவாளுடைய நகரம். எங்க தேகானுபவம் இல்லையோ, எங்க இந்த சரீரம் நான் சரீரம் நான் சரீரம் நான் அப்படிங்கிற அந்த அஜ்ஞானம் இல்லையோ, அங்க ராமன் வராம பின்ன என்ன நடக்கும்? இன்னும் பாருங்கோ, இந்த கதைகளை நமக்கு பிரசித்தமா தெரியப்பட்ட, அதாவது பிரசித்தமா கல்யாணம் 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 சொல்லப்பட்ட ரெண்டு பிரசித்தமான தெய்வத கல்யாணங்கள். ஒண்ணு நம்ம ருக்மிணி கல்யாணம், இன்னொன்னு சீதா கல்யாணம். இதுக்கு அப்புறம் தான் பின்ன மற்ற கல்யாணங்கள் எல்லாமே வந்தது. பஜன சம்பிரதாயத்திலேயே முதல்ல பத்ராச்சல ராமதாசர் பண்ணி வச்சது சீதா கல்யாணம் தான். அதுக்கப்புறம் தான் அவ இஷ்ட தெய்வதைகளுக்கு உண்டான கல்யாணத்தை அப்புறமா வந்தது. அதுல சீதா கல்யாணமும் சரி, ருக்மிணி கல்யாணமும் சரி, சீதா கல்யாணம் தான் சொல்றோம், ருக்மிணி கல்யாணம் தான் சொல்றோம். அங்க ராமர் கல்யாணம்னோ கிருஷ்ண கல்யாணம்னோ சொல்றதில்லை. ஏன் சொல்றதில்லை? அப்ப கல்யாணம்னா என்னது? அப்ப கல்யாணம்னா யாருக்கு நடக்கிறது? அப்போ கல்யாணம்னா என்ன அர்த்தம்னா, முக்திக்குத்தான் கல்யாணம்னு பேரு. பகவான் கூட இரண்டரை கலக்கிற ஸ்திதிக்குத்தான் கல்யாணம்னு பேரு. அப்ப நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோமே, எதுக்கு? உத்வாகம் அப்படின்னு பேரு. வேதத்தில் அதுக்கு சொல்லப்பட்ட பேர் உத்வாகம். கல்யாணம் அப்படின்னா அந்த பிரகாசிக்கக்கூடிய வஸ்து கூட இரண்டரை கலந்து போகிறதுக்கு தான் கல்யாணம்னு பேரு. இது வேதம் சொல்றது. ரோச்சனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணா. கல்யாணம்னா அந்த சோபனமா இருக்கக்கூடிய வஸ்துவோட கூட இருந்து சோபிக்கிறது. ரோச்சனம்னாலேயே திளங்குறதுன்னு தான் அர்த்தம். அந்த திளங்கக்கூடிய அந்த வஸ்து கூட இருந்து சோபிக்கிறது. அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். சீதை தன்னை ஜீவனா காட்டி ராமனை பரமாத்மாவா காட்டுறத, இந்த ஜீவன் பரமாத்மா கூட சேர்ற அந்த ஸ்திதிக்கு தான் கல்யாணம்னு பேர். அதனால ராம கல்யாணம்னு எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா ராமனே சுயம் கல்யாண வடிவமாகவே இருக்கார். கல்யாண சுரூபமாவே ராமன் இருக்கார். அந்த ராமன் கூட, அந்த கல்யாணமயமான அந்த ராமன் கூட சேர்றதுக்கு தான் கல்யாணம்னு பேர். அதனாலதான் கல்யாண ராமன் சொல்றான். ராமனே கல்யாணம். அந்தராம தீட்சிதர் முதல்ல எடுத்த உடனே குருவாரப்பனை பத்தி கல்யாண ரூபாயன்னு சொல்லிட்டார். கல்யாண ரூபாய, அது போருமே இல்லையா? கல்யாண ரூபாய. அப்போ இங்க கிருஷ்ணன் எப்போ கல்யாண ரூபத்துவத்தை அடைஞ்சான். அப்ப கல்யாணம்னா என்ன அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஞானத்துக்கு தான் கல்யாணம்னு பேர். ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கல்யாணம்னு பேர். அப்படி ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அனுபவமா இருக்கலாம் சீதை. கம்பன் சொல்றான், சீதை எப்படி இருக்காங்கிறத, லோகத்துல எல்லாத்துக்கும் அழகான வஸ்து இருக்குன்னுண்டானா, எந்த பெண்ணும் அழகா இருந்தா அந்த பெண்ணை பொதுவா சொல்றது என்ன சொல்லுவோம்? ஆஹா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா சொல்லுவோம் இல்லையா? அந்த மகாலட்சுமியே சாட்சாதா இங்க அவதாரம் பண்ணிருக்காளே, இவளுக்கு நான் என்ன ஓமை கொடுப்பேன் அப்படின்னு கம்பனே திகைச்சு போய் நிற்கிறானாம். ஓமைக்கூர் கம்பனாட்டாழ்வான்னு சொல்லக்கூடிய அந்த கம்பனுக்கே திகப்பா இருக்காம். சொல்றார், செப்புகும் காலை செங்கமலத்தோன் முதல் யாரும் எப்பெண் பாலும் கொண்டு ஓமைப்போர் ஓமைக்கும் அப்பெண் தானே ஆயிர போது இங்கு அயல் வேறு ஓர் ஒப்பெங்கே கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வோம். எல்லாரும் பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மா சிருஷ்டி பண்ண தொடங்கின அந்தையிலேருந்து அழகான ஒரு பொருளை பார்த்தா ஆஹா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. தாமரை ரொம்ப அழகு. அந்த தாமரையை பார்த்தா மகாலட்சுமிக்கு வாசஸ்தானமா சொல்றது. தாமரைன்னே அவளுக்கு ஒரு கமலான்னே அவளுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டா. இருக்கிறதுல தாமரை அழகு. அதே மாதிரி சந்திரன் அழகு. சந்திரனை பார்க்கறத மகாலட்சுமியுடைய எண்ணம் வரணுங்கிறதுக்காகவே சந்திரவதனா சந்திர சோதரி அப்படின்னு அந்த சந்திரனுக்கு மகாலட்சுமியுடைய சம்பந்தத்தை கொடுத்தா. இருக்கிறதுலேயே கடல் ரொம்ப அழகு. அந்த கடலை பார்க்க திகட்டாது. அதனாலயே சொன்னா மகாலட்சுமிக்கு பிறந்த இடமா இருக்குங்கிறதுனாலே அது திகட்டாதுன்னு சொன்னா. ஜனங்கள்ல ஸ்திரீகள்ல பெண் பால்கள்ல ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்தா சொல்லுவா, ஓ மகாலட்சுமி மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்றத. அந்த மகாலட்சுமியே இங்க மிதிலா நகரத்துல விதர்ப்ப தேசத்துல பிறந்தா நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு கம்பன் கேட்கிறான். இதுக்கு என்ன காரணம்னா, ரெண்டு கல்யாணத்தை பத்தி இப்ப சொல்லிட்டு வந்தேன் இல்லையா? அனுபவமா இருக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அனுபவமா இருக்கிறதுன்னா கர்ம ரகிதமா இருக்கிறதுன்னு அர்த்தம். எங்க கர்ம ராகித்யம் வருது பாருங்கோ, இந்த தேசம் வைதேக தேசம், விதேக தேசம். தேகம்ங்கிற எந்த எண்ணமே இல்லை. ருக்மிணி பிராட்டி வந்த தேசத்துக்கு பேர் எது?
விதர்ப தேசம். விதர்ப தேசம்னா தர்ப இல்லாத தேசம்னு அர்த்தம். தர்பம் இல்லாத தேசம், தர்பத்தினுடைய தேவை இல்லாத தேசம். என்ன அர்த்தம்னா கர்மாவே இல்லைன்னு அர்த்தம். நைஷ்கர்மியத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலம், அதுவும் நைஷ்கர்மியத்தில் இருக்கு, இதுவும் நைஷ்கர்மியத்தில். என்ன தேகம் இருந்தா தானே கர்மாவே பண்ணணும். தேகங்கிற நினைவு இருந்தா தானே கர்மாவே பண்ணணும். விதேகம், தேசத்துக்கே பேரு விதேகம். அந்த தேசத்துல அனுபவமா சீதை இருக்காள் சொன்னா அந்த பூர்ணமான சாதன சதுஷ்டய சம்பத்தோடு இருக்கான். இத கம்பன் சொல்றத ஒரு பாட்டுல சொன்னான் கம்பராமாயணத்துல. கம்பனும் சரி ஆதிசங்கராச்சாரியாலும் சரி எல்லாமே ஒரே ரீதியில உள்ள மைண்ட் செட் உள்ளவாதன். அதனால ஆதிசங்கராச்சாரியார் விவேக சூடாமணியில சொன்ன சாதன சதுஷ்டய சம்பத்தை எடுத்து கம்பராமாயணத்துக்குள்ள கொண்டு வரேன்னு நினைச்சுக்காதீங்க. சாதன சதுஷ்டயத்தை கம்பர் எப்போ சாதன சதுஷ்டயத்தை பத்தி சொன்னான்னு நினைச்சுக்க வேண்டாம். இங்க ஒரு 4 விஷயத்தை சொல்றான். பொன்னின் சோதி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு சொல்றான். அது சொல்றத 4 சொல்றானே ஒழிய 5வது வைக்கல. இந்த 4 தான் சாதன சதுஷ்டய சம்பத்துங்கிறது நம்ம அந்த பாசுரம் வரும்ப பார்ப்போம், அந்த பாட்டு வரும்ப பார்ப்போம். இப்படி வந்த உடனே யாகசாலைக்குள்ள முதல்ல பிரவேசிக்கிறான். அங்க யாகம் நடக்கிறது. இந்த யாகம் எதுக்காக நடக்கிறதுனா இன்னும் கர்மாவே இல்லை இப்ப யாகம் நடக்கிறது சொல்றாளே அப்படின்னா இது ஒரு யாகம் தான், இதுவும் ஒரு யஜ்ஞம் தான். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோமே இது ஒரு யஜ்ஞம். இந்த யஜ்ஞத்துக்கு ஸ்ரவண யஜ்ஞம்னு பேரு. வாஸ்தவமா நெய்ய கொட்டி பண்ணக்கூடிய யஜ்ஞத்துக்கு மேல இந்த ஸ்ரவண யஜ்ஞம் பலன் கொடுக்கும். ஏன்னு சொல்றேன் கேளுங்கோ. கார்மிகமான யஜ்ஞத்துக்கு, அதாவது நெய்ய கொட்டுறதுன்னு ஏதோ கொலோக்கையில சொல்லிட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த ஆஜ்யத்தை என்ன சொல்றதா இருந்தாலும் அங்க ஏதோ நடக்கிறது அதுதான். அதுவும் செங்கலுக்கு தான் அபிஷேகம் ஜாஸ்தியா நடக்கிறது. ஹோமம் நடக்கிற இடத்துல பார்த்தேன்னா அக்னிக்குள்ள நெய் விடுறதை விட செங்கல் இருக்கே அதுக்கு தான் அபிஷேகம் ஜாஸ்தியா நடக்கிறது. அதனால அந்த ஆஜ்யத்தை எடுத்து அக்னிக்குள்ள விடுறது. இந்த ஆஜ்யம்ங்கிறது ஞானம். அஜம் என்கிற வார்த்தையிலிருந்து தான் ஆஜ்யம் அப்படின்னு வந்திருக்கு. அஜம்ங்கிறது அஜ்ஞானம், வாசனை. மாயாக்கு அஜான்னு பேர். பாகவதத்துல ஸ்ருதிகீதை சொல்றதே ஆரம்பிக்கிறதே ஜெய ஜெய ஜெஹி அஜாம் அப்படின்னு சொல்றா. அந்த அஜாம் அப்படின்னா மாயான்னு அர்த்தம். அந்த மாயை தான் அஜ்ஞானம். அந்த மாயா சம்பந்தம் உள்ளதுதான் இந்த ஆஜ்யம். அந்த ஆஜ்யத்தை ஞானம் என்கிற ரூபத்தில் இருக்கக்கூடிய அக்னியில, அக்னிக்கு எங்க பார்த்தாலுமே ஞானத்தை தான் சொல்ல முடியும். அதுதான் கர்ம யஜ்ஞம்னு சொன்னா அதே தான் இங்க நடந்துட்டு இருக்கு. என்னுடைய நாக்காக இருக்கக்கூடிய இந்த இந்தனம் உங்களுடைய காதாக இருக்கக்கூடிய அந்த ஓம குண்டத்துல ஞானத்தை ஆகுதியாக உள்ள இறக்கிறது. ஆக்சுவலா அதோட ரிவர்ஸே தான் இங்க நடக்கிறது. இங்க அங்க பண்ணி பார்த்தோம்னா அஜ்ஞானத்தை விடுறோம், இங்க ஞானத்தை உள்ள ஏத்துறோம். அங்க அஜ்ஞானத்தை விட்டு ஞானத்தோட கலக்க வைக்கிறோம். இங்க அஜ்ஞானம் இருக்கிற இடத்துல ஞானத்தை உள்ள விட்டு, அதாவது இருட்டு இருக்கிற இடத்துல பிரகாசத்தை விடுற மாதிரி. பிரகாசம் இருக்கிற இருட்டு இருக்கப்பட்ட இடத்துல சுவிட்ச போடுறது, லைட் இல்லாத இடத்துல லைட் போட்ட இடத்துல இருட்டு வராது. அப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இருள் இருக்க ஞான யஜ்ஞத்தினுடைய சைத்தியம் என்னன்னு கேட்டா இருள் இருக்கக்கூடிய இடத்துல பிரகாசத்தை போடுறது. அப்ப என்ன ஆகிறது, அந்த இருளினுடைய துக்கத்தையும் பிரகாசம் வந்ததனுடைய ஆனந்தத்தையும் நன்ன சொல்லுவா டிட்டர்மின் பண்ணி அனுபவிக்கப்படுறது. அது ரெண்டும் வேறுபாடு தெரியறது. அஜ்ஞானத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்ப ஞானத்தில் என்ன ஆனந்தமா இருக்கும் அப்படிங்கிற அந்த வேறுபாடு தெரியப்படுறது. இப்படி அந்த யாகசாலைக்குள்ள ராமச்சந்திரமூர்த்தி பிரவேசிக்கிறார், விஸ்வாமித்திரோட கூட பிரவேசிக்கிறார். யாகசாலைக்குள்ள பிரவேசிச்ச ராமரை ஜனக மகாராஜா பார்க்கிறார். கர்மம் நொந்து போயிடுத்து. ரிஷிகள் எல்லாம் பார்த்தா கர்மம் நொந்து போயிடுத்து. அவ யாகத்தை பண்ணிட்டே இருந்திருக்கா. சுவிட்சு போட்ட மாதிரி எல்லாருடைய கையும் அப்படியே நின்றுடுத்து. சர்வ ஜனங்களுக்கும் அங்க இருந்த சமஸ்த ரிஷிகளுக்கும் இன்க்ளூடிங் ஜனகனுக்கு க்ஷண நேரத்துல அந்த ராமனுடைய சாநித்திய மாத்திரத்தாலேயே அந்த நைஷ்கர்மியம்ங்கிறது சித்திச்சுடுத்து.
ராமன் வந்து நிற்கிறார், அவ்வளவுதான். உடனே விஸ்வாமித்திரர் பார்த்தார், ராமன் ஜனக மகாராஜா பார்த்தார் விஸ்வாமித்திரர், ஸ்வாகதம் 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 அப்படின்னார். அவளுக்கு ஆசனத்தை காண்பிச்சார். ஆசனத்தை காண்பிச்சு சொல்றார் விஸ்வாமித்திரர்கிட்ட, அத்யேக்ஞ சமர்த்திர்மே சபலா தெய்வத்தை கிருதாக அத்ய யக்ஞ பலம் பிராப்தம் பகவத் தர்சனான்மயா. என்னுடைய யாகம் இன்னைக்கு சபலமாச்சுன்னார். இனிமே நான் யாகம்ங்கிறது பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எந்த ஒரு சின்மயமான அந்த வஸ்துவுக்காக நான் இந்த யாகத்தை பண்ணிட்டு இருந்தேனோ அதையே இன்னைக்கு நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கலே அப்படின்னு சொல்லாம சொல்லி பேசிக்கிறா பாருங்க. அதுதான் அழகு. இப்போ இங்க வந்து நீங்க ராமன் அழிச்சுட்டு வந்துட்டேலே, அதனால என்னுடைய யஜ்ஞம் சபலமா எடுத்து அப்படி சொல்லிக்கல. விஸ்வாமித்திரரை பார்த்த உடனே ஜனகன் சொல்றார், என்னுடைய யாகம் எல்லாம் இங்க இருந்தாச்சு. என்னுடைய இனிமே நான் எந்த கர்மமும் பண்ண வேண்டிய தேவையில்லாம நான் ஹாயா இருக்கலாம்ங்கிற ஸ்திதி வந்தாச்சு. அதனுடைய பலம் எனக்கு கிடைச்சுடுத்து. அந்த பலம் கிடைச்சுடுத்து எனக்கு எப்படி தெரியறதுன்னா, நான் நிம்மதியா இருக்கேனே, நான் நிம்மதியா ஹாயா சந்தோஷமா இருக்கேனே. அத்யக்ஞ சப்ருத்யம் மே பகவன் தர்சனான்மயா. உங்க தரிசனத்தால எனக்கு கிடைச்சது. தன்யோஸ்மி அனுகிரஹீதோஸ்மி யஸ்ய மே முனி புங்கவஹ யக்ஞோபசதனம் பிரம்மன் பிராப்தோசி முனிபிஸ்ஸஹ. மகர்ஷிகளோடு கூட இந்த யாகசாலைக்குள்ள நீங்கள் வந்து, அதனாலேயே தன்யோஸ்மி, அதனாலேயே அனுகிரஹீதோஸ்மி, மகர்ஷிகளோட கூட நீங்க வந்ததுனாலேயே அனுகிரஹீதோஸ்மிங்கிறாளே. ஜனக மகாராஜா சொல்றாரு, இப்படி சொல்லணுமான்னா இப்படி சொல்லத்தான் வேண்டி இருக்கு. ஒரு குருவை பார்க்கற அன்னைக்கே தன்யன் ஆயிட்டான், குருவை தரிசனம் பண்ற அன்னைக்கே அனுகிரஹீதன் ஆயிட்டான். அன்னைக்கு தான் வாஸ்தவமா அவன் பிறந்திருக்கான். யோகிராம் சுரத்குமார் சொல்லுவார், when this beggar met Papa Ramdas, this beggar dead. அவரே சொல்லுவார். இவர் இப்படி சொன்னாரா? இந்த பப்பா ராமதாஸோடைய இன்னொரு சிஷ்யன் இருக்கார், சச்சிதானந்தர் மகாராஜ். அவர் சொல்றார், அவருக்கு 75வது வருஷம் சோரின் போடுறதுக்குன்னு அவர்கிட்ட போனான். அவர்கிட்ட போனோன்னு எதுக்கு வந்தாலும் கேட்டார். அவர் சொன்னார், இது மாதிரி உங்களுக்கு 75வது வயசு வந்திருக்கு இல்லையா, அதனால சோவரின் போடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஹூ செட்? எனக்கு 75 வயசு ஆச்சுன்னு யாரு சொன்னா? இப்படி சாதாரணமா லோகத்துல பார்த்தோம்னா இந்த வயசை குறைச்சு காட்டிக்கிறதுல ஒரு ஆசை எல்லாருக்குமே உண்டு. எனக்கு 55 வயசாச்சு சொல்ல, எனக்கு எங்க 55 வயசாச்சு, எனக்கு 54 தான் ஆச்சு, அடுத்த மாசம் தான் 55 ஆகும் அப்படின்பா. அது மாதிரி இந்த சன்னியாசிக்கு இந்த வயசை குறைச்சு சொல்லிக்கிறதுல ஆசை இருக்கும்னு பார்த்தா சொன்னா, எனக்கு 75 எல்லாம் ஆகலை, எனக்கு 50 வயசு ஆச்சுன்னார். அடப்பாவி, 25 வருஷத்தை குறைச்சு விட்டுட்டாரே நினைச்சா சிஷ்யம் எல்லாம். சொன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி பப்பா ராமதாஸை பார்த்தேன், அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். என் குருவை நான் என்னைக்கு பார்க்குறேனோ அன்னைக்கு தான் எனக்கு ஜென்மம் ஆரம்பமாகிறது. ஒரு சிஷ்யன் அப்படி சொல்றாரா? இன்னொரு சிஷ்யன் சொல்றாரு பாருங்க, என் குருவை நான் என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கு தான் அன்னைக்கு நான் போயிட்டேன், செத்தே போயிட்டேங்கிறான். என்ன பிறந்தது, என்ன மரணப்பட்டது அப்படின்னா, தட்சிணேஸ்வரத்துக்கு ஓடுறார் விவேகானந்தர். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறார். அவர் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார். ஸ்கூல்ல டீச்சரா இருந்து பார்த்தார், பிரின்சிபாலா இருந்து பார்த்தார், குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு கேஸ் வேற நடந்துட்டு இருக்கு. அவர் வேற அங்க உடம்பு சரியில்லாம இருக்கார் பரமஹம்சர். இவரை ஸ்கூல்ல உட்காந்து அவருடைய முகமே முன்னாடி வருது, படிப்பிக்க உட்காந்தா பாடம் சொல்லி கொடுக்க உட்காந்து அவருடைய முகமே முன்னாடி வருது. இப்படியே இருந்துட்டு இருக்கார். ஒரு நாள் ராத்திரி போரும்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு வேஷ்டியை மட்டும் கட்டிட்டு சரீரத்துல அங்கவஸ்திரம் கூட போட்டுக்காம ஓடுறார். தெருவில் ஓடி வர்றார், கற்கல்டாலேருந்து தட்சிணேஸ்வரத்துக்கு ஓடுறார். சொந்தக்காரா யாரோ பார்த்தா இவரை வழியில பார்த்தது கேட்டா, ஏன் நரேன் என்னத்துக்காக இப்படி ஓடுற, என்ன ஆச்சு உனக்கு? ஏன்னா அந்த சம்பிரதாயத்துல எப்படி, கல்கட்டா சம்பிரதாயத்துல யாராவது பிறந்தாலோ யாராவது செத்து போனாலோ தான் இப்படி ஓடி வருவாளாம். சொந்தக்கார யாராவது போனாலோ பிறந்தாலோ இப்படி ஓடி வந்து நதியில குளத்துலயோ நதியிலயோ குதிக்கிறதுக்காக வருவாளாம். உடனே அவ கேட்டா, யாரு போனா யாரு பிறந்தா அப்படின்னு கேட்டா, விவேகானந்தர் நிக்கலையா, ஓடிண்டே சொல்றார், ஞானம்ங்கிற குழந்தை பிறந்தது, அஜ்ஞானங்கிற கிளவி செத்தா நான் ஓடுறேன் அப்படின்னாரு குருவை பார்க்கறது. அப்படி ஓடுறார்.
அதனால இன்னைக்கு நான் தன்யனானேன், இன்னைக்கு நான் அனுகிரகீதனானேன்னா, என்னைக்கு தன்யனாகிறோம், என்னைக்கு அனுகிரகீதனாகிறோம்னா குருவனுடைய தரிசனத்தை அன்னைக்கு நான் அனுகிரகீதனாகிறேன், குருவனுடைய தரிசனத்துக்கு நான் தன்யனாகிறேன் அப்படி சொல்லி கையை குமிச்சுட்டே நிற்கிறார். திடீர்னு அவருடைய கண்ணு ராமன் மேல போய் பட்டுது. 2 கண்ணு. ஜனக மகாராஜாவுடைய பாக்கியம் பாருங்கோ. விஸ்வாமித்திரர் நடுவில் நிற்கிறார், ராமன் லக்ஷ்மணன் 2 பக்கத்துல நிற்கிறா. ஈகிள் வியூ அப்படின்னு சொல்லுவா, கழுகு பார்வை. பட்சிகள் பேர்ட் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவா. பட்சிகளுடைய பார்வை எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் ஒன்று பார்க்குமாம், இன்னொரு பக்கம் இன்னொன்று பார்க்குமாம். பட்சிகளுக்கெல்லாம் அந்த ஒரு சக்தி இருக்கு. நமக்கு தான் 2 நேராவே இருக்கிறதுனால ஒரு வஸ்துவை பார்க்க முடியாது. பாருங்கோ, மனுஷனா பிறந்தா பார்வையிலேயே அத்வைதம் வந்துடுறது. அப்போ பட்சி கண்ணை எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கத்துல ஒண்ணு பார்க்க முடியுமா, இன்னொரு பக்கத்துல இன்னொன்னு பார்க்க முடியுமா. அப்படி இருக்க மாதிரி ஜனகனுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்திதி கிடைச்சிடுத்து போல் இருக்கு. விஸ்வாமித்திரர் நடுவுல நிற்கிறார், ராமன் லக்ஷ்மணன் 2 பக்கத்துல நிற்கிறா. விஸ்வாமித்திரருடைய கண்ணு நேர இந்த பக்கம் அந்த பக்கம் ராம லக்ஷ்மணால் பார்த்து போயிடுத்து. இமோ குமாரோ, ஆஹா இந்த குழந்தைகள் அப்படின்னார். இந்த குழந்தைகளை கூட்டிட்டு வந்தாலே மகர்ஷே பத்ரம் தே இமோ குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்மகதி வீரோ சார்தூல விருஷபோபமோ பத்மபத்ர விசாலாட்சோ கட்கதூணீ தனுர்தரோ அஸ்வினாவிவ ரூபேண சமுபஸ்தித யௌவனோ யத்ரச்சயைவ காம் ப்ராப்தௌ தேவலோகாவிவாமரோ கதம் பத்யாமிஹ ப்ராப்தௌ கிமர்த்தம் கஸ்ய வா முனே வராயுததரௌ வீரௌ கஸ்ய புத்ரோ மகாமுனே பூஷயந்தாமிமம் தேசம் சந்திரசூர்யா விவாமரம் சந்திரசூர்யா விவாம்பரம் பரஸ்பரஸ்ய தத்ருஷோ சமான இங்கித சேஷ்டிதைः காகபக்ஷதரோ வீரோ ஸ்ரோதுமிச்சாமி தத்வதः இமோ குமாரோ. ஆஹா இந்த குழந்தைகள் பத்ரம் தே, குருவுக்கு ஆசீர்வாதம் பண்றார் தெய்வத்தை கூட்டிட்டு வந்ததுனால. உபனிஷத்தினுடைய பாணிதான் இது. உபனிஷத்து என்ன பண்ணும், எனக்கு பிரம்ம வித்தியை பிரதானம் பண்ணப்பட்ட குரு க்ஷேமமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, எனக்கு பிரம்ம வித்தியை கொடுக்கக்கூடிய குருவும் நானும் க்ஷேமமா இருக்கட்டும் சொல்லி அது சொல்றது. சன்னோ மித்ரம் வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிः சன்னோ விஷ்ணுனுருக்ரமः. சொல்றது என்னன்னா, எனக்கு பிரம்ம வித்தியை தராரு இல்லையா, அந்த குருவும் அந்த பிரம்ம வித்தியை வாங்கிக்க போறேன் இல்லையா, அந்த நானும் க்ஷேமமா இருக்கிறதுக்கு மித்ரனும் இந்திரனும் எல்லாம் வழி பண்ணட்டும்னு உபனிஷத் சாந்தி பாடம் பிரார்த்தனை பண்றது. அதுதான் ஜனகன் இங்க ரிஷிக்கு ஆசீர்வாதம் பண்றார். பத்ரம் தே, க்ஷேமமா இருக்கணும். தேவதுல், இது ஆறுவா இவ யாரு? தேவாளோ, தேவா மாதிரி இருக்காளே. திடீர்னு ராமனை யாரு பார்த்தாலும் சரணத்தை தான் பாப்பா. தேவாள் இல்லைன்னு தெரியறது என்ன, சரணம் பூமியில பட்டிருக்கு. தேவாளுக்கு நம்ம சொல்லுவோம், கேட்டிருக்கோ, தேவாளுக்கு பூமி கால பூமியில படாது, காலில் பூமியில படாது, கால பூமியில படாதுன்னு. இதுக்கு என்ன காரணம் இருக்காம சொல்ல மாட்டான்னு தெரியும் இல்லையா? ஏதாவது காரணத்தோட தான் சொல்லியிருப்பா. என்ன காரணம் யோசிச்சு பார்த்துருக்கோமோ? தேவாளும் சொன்னாலே ஞானிகள்னு அர்த்தம். ஞானிகளுடைய மனசு லௌகிகத்துல ஒட்டாதுங்கிறத காட்டுறதுக்கு தான் தேவாளுடைய சரணம் பூமியில படாது, தேவாளுடைய சரணம் பூமியில படாதுன்னு வெளிப்படையா சொல்றான். மனசு லௌகிகத்துல ஒட்டாது. அது மாதிரி அதனால பாக்குறார், இவாளோ கால் நன்னா பூமியில பதிச்சு வச்சிருக்கா. எப்படி தெரியறதுன்னா, அந்த மாதிரி நடந்து வரலாம். எந்த மாதிரி நடந்து வரலாம்னா, கஜசிம்மகதி வீரோ, கஜம் மாதிரி வரலாம். ஜனக மகாராஜா ஒரு மைலுக்கு தூர கெட்டக்க ராமன் இருக்கிறத பார்த்த உடனே ஒரு பெரிய யானை
மதம் பிடிச்ச யானை நடந்து வரா மாதிரி இருக்கிறத பார்த்தா, மதம் பிடிச்ச யானை மதகஜ கமனம் பஷ்யே அப்படின்னு ஒரு மதம் பிடிச்ச யானை நடந்து வரா மாதிரி இருக்கிறத பார்த்தா, அதுவே கொஞ்சம் பக்கத்துல வந்த உடனே அந்த யானையினுடைய தோற்றம் மாறி யானையே எதை சிம்மத்தை பார்த்தா பயப்படுமோ அந்த சிம்மம் நடந்து வரா மாதிரி இருக்கு. கஜ சிம்மகதி வீரோ சார்தூலோ, புலின்னு சொன்னார், சார்தூலம் சொன்னார். சிம்மம்ங்கிறது தர்மத்தை சொல்றது, கஜம் அப்படிங்கிறது ஞானத்தை சொல்றது, சிம்மம்ங்கிறது வைராக்கியத்தை சொல்றது, கஜம்ங்கிறது ஞானத்தை சொல்றது, சார்தூலம் அப்படிங்கிறது அர்த்தத்தை சொல்றது. அர்த்தம் எங்க இருக்குன்னு தேடி போகிறது புலியினுடைய வேலை. ஞான ரூபமா ஞான கனமா இருக்கக்கூடியது, கனமா இருக்கு இல்லையா, அந்த ஞான கனமா இருக்கக்கூடியது ஆனையினுடைய சுபாவம். வைராக்கியம்ங்கிறது சிம்மத்தினுடைய சுபாவம். அது ஏன் நான் சொல்றேன்னா, சிம்மம் நீங்க ஏன் சொன்னாருன்னா வைராக்கிய ரூபமா ராமன் இருக்காங்கிறத பார்த்தே சிம்மம் சொல்றாரு. சிம்மம் பாருங்கோ, நல்ல வயறு முட்டை சாப்பிட்ட சிம்மத்துக்கு முன்னாடி நடந்து போனாலும் சிம்மம் ஒன்றும் பண்ணாது. கேள்விப்பட்டிருக்கோ? அது நல்லா சாப்பிட்டு வயர் நிறைஞ்சு சாப்பிட்டுருக்கப்பட்ட சிம்மத்துக்கு முன்னாடி நம்ம நடந்து போனோம்னா கூட அது நம்மள ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அந்த வைராக்கியம் இருக்கு, அந்த போருங்கிற அந்த எண்ணம் இருக்கு, அந்த திருப்திங்கிறது சிம்மத்துக்கு இருக்கு. அதனால சிம்மம்னு சொல்லி இங்க என்ன சொல்ல உத்தேசிக்கிறாருன்னா, வைராக்கியமே வடிவெடுத்து வந்திருக்கேன். யானைன்னு சொல்றது இவர் யானை மாதிரி குண்டாவா இருக்கார், யானை மாதிரி பெருசாவா இருக்கார். யானைன்னு சொல்றது என்னன்னா அந்த ஞான கனமே நடந்து வரா மாதிரி இருக்கே. புலின்னு சொல்றத அர்த்தம் நடந்து வரா மாதிரி இருக்கேன்னா என்ன அர்த்தம்? சாதாரணமான அர்த்தம் இல்லை, சாமானியமான அர்த்தம் இல்லை, பரமார்த்தம் நடந்து வரா மாதிரி இருக்கே. ரிஷபோபமூ, ரிஷபம்னு சொன்னாலே தர்மம்னு அர்த்தம். ரிஷம்னா தர்மம் தான் அர்த்தம். அந்த ரிஷம் தர்மம், ராமோ விக்கிரகான் தர்மஹான்னு அந்த தர்மமே உருவெடுத்து நடந்து வரா மாதிரி இருக்கே. சார்தூல ரிஷபோபமோ, கண்ணை பார்க்கிறார். பத்ர விசாலாட்சோ, எல்லாம் நீண்டு இருக்கு, தாமரை மாதிரி கண்ணு. பகவானுக்கு ஏன் இப்படி ரூபத்தை கொடுத்து வச்சிருக்கோம்? தாமரை மாதிரி கண் இருக்கு, தாமரை மாதிரி கண் இருக்குன்னு ஏன் பகவானுக்கு இப்படி ரூபத்தை கொடுத்து வச்சிருக்கோம்னா, இந்த தாமரை கண்ணுங்கிறத நல்ல நீளமா இருக்கும். அதுவும் ராமனுடைய கண்ணு காது வரைக்கும் நீளமா இருக்குங்கிறது. கர்ணாந்த தீர்க்க நயனம், காது வரைக்கும் நீளமான கண்களோடு கூடினவர். ஏன்னா அப்படியாவது நம்ம ஏதாவது ஒரு ஓரத்துல மூலையில நின்னா கூட அந்த கட்டாட்சம் நம்ம மேல படணுமே அப்படிங்கிறதுக்காகவே காது வரைக்கும் கண்ணை நீளமா கொடுத்து வச்சிருக்கோம். பத்ர விசாலாட்சோ கட்கதூணி தனுர்தரோ, கையில சும்மா வெள்ளை தனுஷ கொண்டு வந்திருக்கா, கட்கத்தை கொண்டு வந்திருக்கா, தனுஷ கொண்டு வந்திருக்கா. அஸ்வினாவிவ ரூபேண சமுபஸ்தித யௌவனோ, இந்த சமுபஸ்தித யௌவனம் அப்படிங்கிறது நித்திய யௌவனம்னு அர்த்தம். சின்ன குழந்தையும் அல்ல, வயசானவனும் அல்ல, ரம்யமான ருச்சிரமான நவமான நித்திய யௌவன மூர்த்தின்னு அர்த்தம். பிரம்மவஸ்துக்கு தான் அந்த நித்திய யௌவனத்துவம் இருக்கு. அந்த டெண்டர்னஸ், ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வத் மனசோன் மகோத்சவம்னு அந்த மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த டெண்டர்னஸ் இருக்கு. சமுபஸ்தித யௌவனம் பாவத்துல பார்த்தா எப்படி இருக்கார் ராமர்னா, 12 வயசு குழந்தை. 12 வயசு குழந்தைங்கிறத 12 வயசுங்கிறது குழந்தைத்தனமும் இருக்கு. ஆனா 12 வயசுல கடனையே பண்ணிட்டு வந்திருக்காருங்கிறதையே அந்த யௌவனத்துவம் இருக்கு. யௌவனமும் பால்யமும் கலரக்கூடிய ஸ்திதி. ஒருத்தரை யௌவனத்துல பார்த்தோம்னா, ஆஹா இவன் பால்யத்துல எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு ஆசை வரும். ருக்மிணி தேவிக்கு ஆசை வந்தது கிருஷ்ணன் கிட்ட. கிருஷ்ணா நீ இப்பவே எப்படி இருக்கியே, குழந்தைய எப்படி இருப்பாய் அப்படின்னு ருக்மிணி கிருஷ்ணன் கிட்ட கேட்டா. குழந்தைய எப்படி இருப்பேன்னு சொன்னா கிருஷ்ணன் சொன்னா, நான் மத்த வச்சு கையில வச்சுட்டு எல்லாத்தையும் தயிர் பானையை பால் பானையில அடிச்சு உடச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு தான் கிருஷ்ணன். எனக்கு பார்க்கணும் போல் இருக்கே நான் ருக்மிணி. உடனே மத்த வச்சுட்டு கையில நின்னான் பாலகிருஷ்ணனாக. அதுதான் உடுப்பில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன்.
அப்போ யௌவனத்தில் இருக்கிறத பால்யத்தில் இவன் எப்படி இருப்பான்னு பாக்குறதுக்கு ஆசை இருக்கும், பால்யத்தில் இருக்கிறத இவன் வளர்ந்த எப்படி இருப்பனோ அப்படின்னு பாக்குறதுக்கு ஆசை இருக்கும். அப்படியே ஆசைப்பட்டா ராதை, ஆசைப்பட்டா குழந்தையத்தான் ராதை கையில நந்தகோபர் கொடுத்தார், குழந்தையான கிருஷ்ணத்தான் நந்தகோபர் கொடுத்தார். குழந்தையா பிரம்ம வைவர்த்த புராணம் சொல்றது, குழந்தையான கிருஷ்ணன் ராதையினுடைய கையில கொடுத்த உடனே ராதை அந்த குழந்தைய வாங்கி பாக்குறா, இந்த கிருஷ்ணன் வளர்ந்தா ஒரு யுவாவான எப்படி இருப்பன் அப்படின்னு ராதை நினைச்ச உடனே அந்த மேதுரம் அம்பரம் மனவஸ்சாம தமால துருமைஹி நக்தம் பீருதயம் தமேவ ததிமம் ராதே கிரகம் பிராப்பையான்னு நந்தகோபுரம் கொடுத்த மாத்திரத்திலேயே நந்தகோபுரம் கிளம்பி போனார். இவளுக்கு இந்த எண்ணம் வந்தது. உடனே நம்ம மன்மதாகாரமாக ஒரு யௌவன ரூபத்தை எடுத்துட்டான் கிருஷ்ணன்கிறா. அப்போ இது ரெண்டும் ஒரு யௌவனத்தில் இருந்தா பால்யம் எப்படி இருக்கும் நினைக்க தோணுறது, பால்யத்தில் இருந்தா யௌவனம் எப்படி இருக்கும் நினைக்க தோணுறது. இந்த ராமன் இருக்கக்கூடிய ஸ்திதியோ எப்படி இருக்குன்னா யௌவனமும் பால்யமும் ரெண்டும் கங்கையும் யமுனையும் மோதரா மாதிரி மோதின்னு இருக்கு. எதிர்ச்சையா வந்திருக்கான். எதிர்ச்சையா வந்திருக்கான்னா சுதந்திரமா வந்திருக்கான்னு அர்த்தம். சொல்றது ராமனை பத்தி ஆனதுனால. இச்சானா பிரம்மத்தினுடைய பகவானுடைய இச்சைன்னு அர்த்தம், ஈஸ்வர சங்கல்பம் அர்த்தம். சுயம் ராமனே நடந்து வந்திருக்காங்கிறதுனால எனக்காக அவ சுயமே சுதந்திரமா நடந்து வந்திருக்கா போல் இருக்கு. காம் பிராப்து தேவலோகா விவாமரோ, எப்படி நடந்து வந்தான்னு கேட்கிறார். இவன் எப்படி நடந்து வந்தா? இவன் நடந்து வரப்படாதே, இவளால நடந்து வரதுக்கு கதம் பத்யாமிக பிராப்தோ கிமர்த்தம் கஸ்யவா முனே. ஒரு அரை ஸ்லோகத்திலே 3 கேள்வியை கேட்டுட்டார் ஜனகர். கதம் கஸ்ய கிம், ஏன் நடந்து வந்தா, யாருக்காக வந்தா, யாருடையவா இவா, யாருடையவான்னு கேட்டா இங்க பதில் என்னன்னா ஜனகன் பக்தனா இருந்து கேட்கிறான், உன்னுடையவன் சொல்ல வேண்டியது. பக்தனுக்கு பகவான் யாருடையது? பகவான் கிட்ட இப்ப விஸ்வாமித்திரர் இல்லை அந்த ராமன் தான் நீ யாருடையது பகவானே அப்படின்னு பக்தனாக இருந்து ஜனகனே கேட்டான்னு வச்சுங்கோ, பகவான் சொல்லுவான் அகம் பக்தபராதீன, நான் உன்னுடையது டாம்பர். அப்போ கசியன்னா தவ, உன்னுடையது என்னுடையதா, எனக்கு என்ன, எனக்கு என்ன, எனக்கு இதை வச்சு நான் இப்ப என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், மாப்பிள்ளையா வச்சுக்கோ. இதெல்லாம் உள்ள ஓடக்கூடிய கான்வர்சேஷன், விஸ்வாமித்திரருக்கும் ஜனகனுக்குமா உள்ள ஓடக்கூடிய கான்வர்சேஷன். கதம் பத்யாமிக பிராப்தோ கஸ்ய புத்ரோ மகாமுனே வராயுத தரோ வீரோ ஸ்ரோதுமிச்சாமி. இவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னார். எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னார்னா வெறுமனே சும்மா மேலோட்டமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இல்லை எனக்கு. ஸ்ரோதுமிச்சாமி தத்வதா, இவ யாருங்கிறத ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. மிரட்டுறார் விஸ்வாமித்திர, எனக்கு சொல்ல போறா இல்லையா? விஸ்வாமித்திர சொல்றார், மரத குந்தளோ द्वावुभौ सोदरो मदगजगमनोतौ मिथिलानगरे देवतुल्य कान्ति धरणी अवतरित दशरथ नृपसूनो दिनकर कुले जातो मरदक कुंतलो. ராமன் நல்ல பச்சையா இருக்கார், லக்ஷ்மணன் நல்ல வெள்ளையா இருக்கார், மரதகம் போல் இருக்கார் ராமர், வெள்ளை வெள்ளையேன்னு குந்தளம் மாதிரி இருக்கார் லக்ஷ்மணர். 2 பேருமே சோதராள், மிथिला நகரத்துக்குள்ள வந்திருக்கா, தேவதுல்யாள். ஆனா தரணீர் அவதரித யாரு வாழ்னா தசரத நிருபசூனு தினகர குலே ஜாதோ. தசரதராஜனுடைய குமாரர்கள் ரகுவம்சத்துல தோன்றினவா அப்படி சொன்னார். சரி இவ என்ன பண்ணினா அப்படின்னு கேட்க, இது நம்மளுடைய கீர்த்தனம். சீதா கல்யாணத்தை பத்தி ஒரு 16 கீர்த்தனம் பண்ணிருக்கேன். கான காவியமா ஆரம்பத்திலேருந்து சீதா கல்யாணத்துக்கு புறப்படுறதுல இருந்து சீதா கல்யாணம் பண்ணிக்கிறது வரைக்கும் ஒரு கான காவியங்கிற முறையில ஒரு உத்பிரேக்ஷ, அது பேரு பிருத்திய உத்பிரேக்ஷித கான காவியம், சீதா பரிணய கான காவியம். ஒரு 16 கீர்த்தனம்.
அதுல வரப்பட்ட கீர்த்தனம் இது. என்ன பண்ணிருக்கா, திடீர்னு ரொம்ப நாள் மறந்தே போயிடுச்சு, இன்னைக்கு ஞாபகம் வருது கீர்த்தனங்கள். முனியாக ரக்ஷகோ, என்ன பண்ண இப்போ பெருசா என்ன சாதிச்சா தெரியாதா? முனியாக ரக்ஷகோ, மகர்ஷி விஸ்வாமித்திரர் பண்ற யாகத்தை ரட்சணம் பண்றா, பண்ணினா. அது மாத்திரம் தானா? காவல் காலாளா கிடையாது. தாடகாவத கிருத்தோ, தாடகாவதம் பண்ணிருக்கா, தாடகாவுக்கு ஏத்துன்னு இருக்கான்னு அர்த்தம். தாடகாவத கிருத்தோ, வீரான்னு அர்த்தம். மந்த ஸ்மித முகௌதோ, ஓ ஒருத்திய போய் அப்போ வதம் பண்றிருக்காளானா ரொம்ப முரடாளா இருப்பாளோன்னா, ஐயோ அதுதானே இல்லை. மந்த ஸ்மித முகௌதோ, சிரிச்சுண்டே இருப்பா. சிரிச்சுட்டே இருக்காளா? அப்ப கவுடு சூதே தெரியாதா? அதே சொல்றாய், திருடர்கள்ல பக்கா நம்பர் 1 திருடர்கள். மன திருஷ்டி அபகாரோ தரணீரவதரித தேவ பிஷகிவௌதோ, பூமியில் அவதாரம் பண்ணின தேவ பிஷக்குகள், வைத்தியர்கள். வைத்தியர்கள்னா திருடலான்னு சொல்லிட்டாலே அப்புறம் வைத்தியர்னு சொல்றேனே அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. வைத்தியர்கள்னா எதுக்கு உண்டான வைத்தியர்னா, வைத்தியோ நாராயணோ ஹரிகின்னு சம்சார ரோகத்தை நீக்கிறதுக்கு உண்டான தேவ பிஷர்கள். தேவ பிஷக் அப்படின்னா திவ்யமான பிஷக்குகள், திவ்யமான மாத்திரையை தரக்கூடியவான் அர்த்தம். அந்த திவ்யமான மாத்திரையான திவ்யமான ரோகத்துக்கு திவ்யமான மாத்திரை, சம்சாரம்ங்கிற திவ்யமான ரோகத்துக்கு ராமன் லக்ஷ்மணன் அப்படிங்கிற அந்த திவ்யமான மாத்திரை. தரணீரவ தரித தேவ பிஷகிவௌதோ, இப்ப எங்க இருக்காவா? பூமி சுதா நகரே, தனியா வந்திருக்காளா? தனியா விட்டுருவோமா ராமரே? பிருத்தி அனுகமித, நம்ம எல்லாருமா சேர்ந்து ராம லக்ஷ்மண பின்னாடி போறோம்ங்கிற அந்த பாவத்துல பண்ண கீர்த்தனம், இந்த இந்த கான்டெக்ஸ்ட் வரும்படியான கீர்த்தனம். உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், தசரத ராஜகுமாரர்கள் நீ வில்லு வச்சுட்டு இருக்கியே, வில்ல பாக்குறதுக்கு வேண்டி வந்திருக்கா அப்படின்னு சொன்னார். உடனே வில்ல இழுத்துட்டு வரப்பட்டது. இன்னைக்கு சீதா கல்யாணம் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன், சொல்லறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால டப்புன சீதா கல்யாணத்தை முதல்ல சொல்லிவிடுறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு திரும்ப ஒன்று கூட பார்த்துக்கலாம். அதுதான் வாரத்துக்கு வாரம் அங்கங்க சீதா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா சீதா கல்யாணத்தை கொஞ்சம் விளவரியா நாளைக்கு பார்த்தாலும் தப்புந்தும் இல்லையே. இந்த சீதா கல்யாணம் சொல்றேன்னு சொல்லிட்டேன், அதனால மாலை போட்டாலுங்கிறது வரைக்கும் சொல்ல வேண்டாமா? தனுசை கொண்டு வர சொன்னா, தனுசனுடைய பெருமையை சொன்னா, பகவான் பரமேஸ்வரன் கொடுத்த தனுசு சொன்னா. பரமேஸ்வரன் கொடுத்த தனுசு அப்படின்னா அது ஏதோ கையில் எடுக்கும்படியான தனுசு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. தனுஷ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு யோகியினுடைய முதுகெலும்பைத்தான் சொல்றது. சீதை என்கிற அந்த பிராணசக்தியானவள் ராமன் அப்படிங்கிற அந்த சகசிராரத்தில் இருக்கக்கூடிய ஜோதிஸ்வரூபமான சிவனை வந்து அடையறத, சிவம் சகசிராரத்தில் இருக்கக்கூடிய பிரகாசம் சிவம், அதை வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் அடையிறது வரைக்கும் தான் இந்த முதுகெலும்பினுடைய தேவை இருக்கே ஒழிய, அடைஞ்சாயிடுச்சுன்னா முதுகெலும்புடைய தேவை இல்லை, அதுதான் ஒடிஞ்சு போயிடுத்துன்னு சொன்னான். அதுலேயும் பார்த்தேன்னா ராமனே அந்த வில்ல கொண்டு வந்து பார்க்கறா. உடனே விஸ்வாமித்திர சொல்றார், கதையை சொல்லி சும்மா இன்னைக்கு இப்போ 5 நிமிஷம் தான் இருக்கு, அதனால கதைக்குள்ள போகல. இப்போ அந்த வஸ்துவ யோக ரீதியான அந்த தாத்விக தர்சனத்தை இப்ப சொல்லிட்டு நாளைக்கு வேணா ஆரம்பத்துல கொஞ்சம் கதையை சொல்லிட்டு அப்புறம் மேல அயோத்தியா காண்டத்துக்கு போலாம். பாருங்க, யோகியினுடைய எல்லாருக்குமே இந்த முதுகெலும்பு தான் வில்லு மாதிரி இருக்கு. அதுதான் வாஸ்தவத்துல தனுஷ். இன்னும் உபனிஷத்து ஒரு வில்லை பத்தி சொல்றது, உபனிஷத் சொல்றத ஒரு வில்ல ஒரு அம்பையை பத்தி சொல்றது. ஜீவன் அப்படிங்கிற அந்த வில்ல கையில் எடுத்து வச்சுண்டு பிரம்மங்கிற அந்த லட்சியத்தை பார்த்து, ஜீவன்கிறது அம்பு, இந்த உபனிஷத் ஞானம்ங்கிறது இந்த வில்லு,
உபனிஷத் ஞானம்ங்கிற அந்த வில் எடுத்து வச்சுண்டு அந்த ஜீவன்கிற அம்ப பரமாத்மாங்கிற அந்த பலத்தை பார்த்து நேர விட்டுடு. அதுக்கப்புறம் அம்பு போயிடுத்து இல்லையா, அந்த வில்லே உடச்ச போட்டுடுங்கிற. வில்ல கையில வச்சுட்டு இருக்காது. ஏன்னா நீங்க அனுபவிச்சதுக்கு அப்புறம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த ஞானம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த எழுத்து அக்ஷர ஞானத்தை வச்சுட்டு இருந்தேன்னா அந்த அக்ஷர ஞானமே ஒரு தடையா போயிடும். ஏன்னா படிப்பு எல்லாமே எதுக்கு படிக்கிறோம்னு கேட்டா, விவேகானந்த சுவாமி சொன்னார் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வந்தார். பரமஹம்சர்கிட்ட வந்துட்டு விவேகானந்தர் ஒரு நாளே கேட்டார், குருமராஜ் நான் நிறைய படிச்சிருக்கேன், இந்த படிச்ச எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் உண்டான தாங்களேன்னா. ஏன்னா படிச்சது எல்லாத்தையும் மறக்கலைன்னா அதுவே பிடிச்சு கட்டி வச்சிடும். நான் படிச்சிருக்கேங்கிற அந்த அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் படிச்சிருக்கேன் அந்த படிப்பு அப்புறம் என்ன ஆயிடும், அதுவே ஒரு தடையா போயிடும். எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் நான் சொல்றேன், இது என்னுடைய சுவாபிப்பிராயம் இல்லை, நிர்வாணாஷ்டகத்துல ஆச்சாரியால் சொன்ன அபிப்பிராயம். சொல்றார், அடைய வேண்டியது அடைஞ்சுட்டாய்னா குருவனுடைய காலையும் கட்டிட்டு இருக்காதேங்கிறார். குரு என்ன பிசிக்கலா விட்டு நீ அம்பாட்டுக்கு விளக்கிடும், இல்லாட்டா அந்த குருவே உனக்கு ஒரு தடையா போயிடும் அடையறதுக்கு. என்ன அடைஞ்சதுக்கு அப்புறம் குரு வேற நீ வேற ஏது? அது சொல்லுவான் ஜனக மகாராஜா முதல்லயே யக்ஞவல் கட்ட தட்சிணையை கொடுன்னு சொல்லிட்டாரா. ஏன்னா நான் சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு அந்த அனுபவம் உள்ள வந்துடும், அந்த அனுபவம் உனக்கு உள்ள வந்துடுத்தும் தானே அப்புறம் குரு சிஷ்யன் அப்படிங்கிற பேதம் இருக்காது, பேதத்துக்குள்ள போயிடும். அதனால முதல்ல தட்சிணையை தந்துட்டு அப்புறம் நான் பாட ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார்னு ஒரு ரசகரமான ஒரு சரித்திரத்தை சொல்லுவா. இது ஏன் சொல்ல வந்தேன், அந்த உபனிஷத் ஞானம் அப்படிங்கிற அந்த அக்ஷர ரூபமா இருக்கு இல்லையா, எழுத்து ரூபமா இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயம் ஆத்மா பிரம்மா, இதெல்லாம் தான் அந்த வில்லா இருக்கு. ஆனால் தேவை எது வரைக்கும் அப்படின்னா, அடைய வேண்டியது அடையிறது வரைக்கும் தான் தேவை. அடைய வேண்டியது அடைஞ்சிட்டோம் ஆனால் அந்த அக்ஷர ஞானமே ஒரு தடையா போயிடும், அதை உடச்சு போட்டுறணும். ஒரு நாளைக்கு 4 ஃப்ரெண்ட்ஸுகளா சேர்ந்துட்டு லெட்டரை காலம்பரில இருந்து தேடின்னு இருக்கலாம். அம்மா அனுப்பின லெட்டரை தேடின்னு இருக்கான். லெட்டர் தேடி 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 பார்த்தா ராத்திரி கிடைச்சது, லெட்டர் கிடைச்சது. அது இப்படி ஒருத்தன் பார்த்துட்டு அந்த லெட்டர் அப்படியே கிழிச்சு போட்டான். மற்றவாளுக்கெல்லாம் காண்டாயிட்டான், சொல்லுவா இல்லையா, காண்டாயிட்டான்னு. அது மாதிரி கொலை காண்டு வந்துடுத்து. ஏண்டா காலம்பரில இருந்து ராத்திரி வரைக்கும் தேடிட்டு இருந்திருக்கோம், இப்ப போய் கிழிச்சு போட்டுட்டே அந்த லெட்டரை அப்படின்னு கேட்டா. சொன்னேன், அதுல எழுதியிருக்க விட்ட விஷயம் என்னன்னு புரிஞ்சுட்டாச்சு, திருப்பி நீ இந்த லெட்டர் எதுக்கு நான் வச்சுட்டு இருக்கணும் கேட்டேன். அதுல சொல்லியிருக்கு 4 சந்தேஷ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் தெரிஞ்சாச்சு, திருப்பி நீ இந்த லெட்டர் அப்படிங்கிறத ஒரு லைபிலிட்டியை, ஒரு லக்கேஜ் நான் இப்ப எடுத்து வச்சுட்டு இருக்கணும். அதே மாதிரி அந்த அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு நானா, அப்புறம் அந்த உபநிஷத்துல சொல்லியிருக்கப்பட்ட அந்த வார்த்தைகளோ அந்த வாக்கியங்களோ எல்லாமே ஒரு தடைதான். அந்த தடையா இருக்கப்பட்ட அந்த வாக்கியங்களையும் வார்த்தைகளையும் தனுசுங்கிற ரீதியில உடைச்சு போடுறார். அப்படி உடைச்சா என்ன ஆயிடுறதுன்னா, அடைய வேண்டிய ஜீவன் என்கிற சீதை, ராமன் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை அடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த வில்லும் தேவையில்லை, அடைஞ்சாச்சுன்னு திருப்பி இது வராது. அதனால இல்லை, இது உபனிஷத் மயமா பார்த்தா, ராஜயோக மயமா பார்த்தா, கொஞ்சம் மிச்சத்துக்கு முன்னாடி சொன்னேனே, இந்த மகாபுராண சக்திங்கிற அந்த குண்டலினி சக்தி சிவம் அப்படிங்கிற அந்த ராமனை அடைஞ்சாச்சுன்னா அப்புறம் முதுகெலும்புடைய தேவை இருக்கட்டும், இல்லாத மட்டும் பிரச்சனை இல்லை, தேவையே இல்லை, அதை அப்படியே உடச்சு போட்டுட வேண்டியது. இதுதான் சீதா கல்யாணம். இப்படி ஒரு சீதா கல்யாணம் இருக்கு. நாளைக்கு வால்மீகி கதையா சொன்ன சீதா கல்யாணத்தினுடைய என்னன்னா, மிதிலா நகரத்திலேருந்து பிரவேசிச்சு அவ வர்றது கான்வர்சேஷன்ல ரொம்ப அழகா இருக்கும். அது விட முடியாது. நான் 2-3 தான் முன்னாடி நான் நினைச்சுட்டேன். வாஸ்தவமா எனக்கு உள்ள எண்ணத்தை அவங்க கூட ஷேர் பண்றேன். 25 நாள் 28 நாள் ஆயாச்சு. ஆரம்பத்திலேருந்து ஒரு நாள் கூட ஒரு கதையை கூட கதையா சொல்லாமைக்கு இப்படி ஆயிடுத்தே. வாஸ்தவமா நான் பகவான் கிட்ட சொன்னேன், ராமா எனக்கு ஒரு நாளைக்காவது கதை சொல்லணும், கதையா சொல்லணும். என்ன இன்னொன்னு என்னன்னா, வால்மீகி ராமாயணத்தை கதையா கேட்கறதே ஒரு பிரம்ம வித்யா அனுபவம் தான். அதனால இப்ப இன்னொன்னு என்னன்னா, இது ஒண்ணு என்னுடைய கையில இல்லை. நான் இங்க வந்த உடனே என்னுடைய மனசையும் வாக்கையும் அப்படியே போதேந்திரர்கிட்ட ஒப்படைச்சு விடுறேன்.
அது என்னெல்லாமோ அவர் கொடுக்குறாரு. நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம இது நான் சொல்றேங்கிறதுக்காக நான் சொல்லலை. இங்க இங்க இந்த இந்த இது இல்லை. இங்க உண்மையா சொல்றேன், இங்க இத்தனை நாளைக்குன்னு சொன்னதுல எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ விஷயங்கள்னா எண்ணில் அடங்காத விஷயங்கள் கொட்டிருக்கு. எண்ணில் அடங்காத விஷயங்கள் கொட்டிருக்கு. இது வரைக்கும் உட்கார்ந்து யோசிச்சு பார்க்காத விஷயம், ஒரு எண்ணத்துல கூட வராத விஷயங்களை கொட்டி. முந்தானத்துக்கு இந்த சகர சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம் சரி, கங்காவதரணம் யோசிச்சே பார்த்துட்டு கிடையாது, யோசிச்சு பார்த்துட்டு. அப்போ என்னுடைய சாமர்த்தியம் எல்லாம் தன்னா தெரியறது. அதனாலேயே இந்த நாளைக்கு இந்த விஷயங்களை எல்லாராலையும் கிரகிச்சுக்க முடியாதுங்கிறது உண்மைதான். அது ஒத்துக்க வேண்டிய உண்மை. ஏன்னா அது எல்லாராலையும் கிரகிச்சுக்க முடியாதுதான். ஆனா என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, இது நான் இப்படி சொல்லணும் அப்படின்னு வந்து உட்காந்து சொல்லலை. அங்கேயிருந்து என்னவோ வருது. இங்க நான் இப்ப என்னதான் இந்த சரீரம் இருக்கே, இந்த சரீரம் வந்து அந்த ஸ்பீக்கர் மாதிரி தான் பிரவர்த்திக்கிறது. இந்த மைக்லேருந்து வரப்பட்ட சவுண்ட ஸ்பீக்கர் வெளியில விடுற மாதிரி எங்கேருந்தோ உள்ளேந்து பகவான் ஸ்புரிப்பிக்கிறத வாய் சொல்றதே தவிர்த்து, சத்தியமா நான் சொல்றேன், இந்த இடத்துல உட்காந்து போய் சொல்லப்படாது. யோசிச்சு பார்க்காத விஷயங்கள் தான் வருது. அதுவும் நான் என்னையும் கூட சேர்த்துக்கிறேன். நான் சொல்றது இந்த 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 ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸையும் சேர்த்துட்டே சொல்றேன். இங்க இருந்து இவ்வளவு நாளைக்கும் கேட்டது சரி, இந்த கேட்கறதுக்கு பகவானே சத்தியமா சொல்ல போனா கொடுத்துதான் வச்சிருக்கணும். என்னன்னா, ஒன்னாமது சாநித்திய விசேஷம், ரெண்டாமது பொருந்தாம எந்த விஷயத்தையும் நான் சொல்லலை. பொருந்தாம ஒரு விஷயம் கூட இந்த வாயிலேருந்து வரல. எல்லாத்துக்கும் கதையை தழுவித்தான் போகவும் போறது, ஒரு அசம்பந்தமான ஒரு காரியம் வரவும் இல்லை. அதனால பகவான் கிட்ட நான் சொல்லிட்டேன், பகவான் எனக்கு ஒரு நாளைக்காவது கதையா சொல்லணும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். பார்ப்போம், நாளைக்கு ராமன் சங்கல்பத்துல போதேந்திர சங்கல்பத்துல கதையா சொல்றதுக்கு விடுறாரா பார்ப்போம். நாளைக்கு தான் அப்போ சீதா கல்யாண கட்டத்தை சொல்றது. இன்னைக்கு சீதா கல்யாணம் சொல்லுவேன்னு சொன்னதுனால அந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுடுறேன். இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சயேனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹீஷ்வ பாணினா பதிவ்ரதா மகாபாகா சாயேவானுகதா சதா இத்யுக்த பிராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா ஜானகி காந்த ஸ்மரணம்.